بسم الله الرحمن الرحيم. السلام عليكم. அன்பிற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியிலே சுன்னாவை விளங்கிக் கொள்வது எப்படி, பின்பற்றுவது எப்படி என்கின்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, சுன்னத் என்று நாம் சொல்கின்றோமே, இந்த சுன்னத் என்கின்ற வார்த்தைக்கு, இந்த அரபி வார்த்தைக்கு பல்வேறு அர்த்தங்கள் இஸ்லாமிய வழக்கிலே இருக்கிறது. சுன்னா என்று சொன்னாலே ஒட்டுமொத்த இஸ்லாமிய மார்க்கத்தையும் சுன்னா என்று சொல்வார்கள். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅ என்று சொல்கிறார்களே, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்றால் என்ன அர்த்தம்? குர்ஆன் ஹதீஸை மட்டும், சஹாபாக்கள் எப்படி குர்ஆன் சுன்னாவை மட்டும் பின்பற்றினார்களோ அதுபோன்று குர்ஆன் சுன்னாவை மட்டும் பின்பற்றக்கூடிய ஜமாஅத், குர்ஆன் சுன்னாவிற்கு மட்டும் சொந்தக்காரர்கள் என்று அர்த்தம். அப்ப இந்த வார்த்தையில சுன்னா என்று சொன்னால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மார்க்கத்தையும் சுன்னான்னு சொல்லுவாங்க, சுன்னத்தும்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகத்துடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே சுன்னத். இந்த அர்த்தத்திலும் இந்த சுன்னத் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதுபோன்று திருக்குர்ஆன் நீங்களாக நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டுதல் இருக்கு பாருங்க. நபிகள் நாயகத்துடைய அந்த வழிகாட்டுதல், அவருடைய சொல், அவர்களுடைய செயல், அவர்களுடைய அங்கீகாரம், நபிகள் நாயகத்தை பற்றிய வர்ணனைகள், இவை அனைத்துமே சுன்னா என்று சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னி தரத்து ஃபீக்குமுல் அம்ரைன் லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா. நான் உங்களிடம் இரண்டு விஷயங்களை விட்டுச் செல்கின்றேன், அந்த இரண்டையும் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் ஒருபோதும் வழி தவறவே மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். அந்த இரண்டு விஷயங்கள் எது? ஒன்று கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். மற்றொன்று சுன்னத்த நபியிஹி, அவனுடைய நபியின் வழிகாட்டுதல்கள், வாழ்க்கை வழிமுறைகள் என்று சொன்னார்கள். அப்ப இங்கே சுன்னா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? திருமறை குர்ஆன் நீங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதையெல்லாம் வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வாழ்க்கைக்கு சுன்னான்னு அர்த்தம். இன்னும் மிக சுருங்கிய ஒரு பொருளிலே இந்த சுன்னா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அல்லாஹ் நமக்கு பல்வேறு விஷயங்களை கடமையாக்கி இருக்கின்றான். நமக்கு ஐவேளை தொழுகை கட்டாய கடமை, நமக்கு நோன்பு கட்டாய கடமை, ஜகாத் கொடுப்பது கட்டாய கடமை, ஹஜ் செய்வது கட்டாய கடமை. இந்த கட்டாய கடமைகள் நீங்களாக நாம கடமை அல்லாத விஷயங்கள், நபிகள் நாயகம் வழிகாட்டிய அந்த விஷயங்கள் பாருங்க, இதுக்கு சுன்னத் என்று செய்வார்கள், சொல்வார்கள். நம்ம நடைமுறை இஸ்லாமிய வழக்கத்தில் ஒரு சிறு பையனுக்கு, சிறு குழந்தைக்கு அந்த ஆணுறுப்பினுடைய நுனித்தோலை வெட்டுவதற்கு சுன்னத்து கல்யாணம், இதை நாம் என்ன செய்யறோம்? சுன்னத்துங்கிறோம். இப்படி இங்க சுன்னத்துங்கிற வார்த்தை பல்வேறு அர்த்தங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சுன்னத்தை விளங்கிக் கொள்வது எப்படி? ஒரு மனிதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய வழிமுறையை பின்பற்றாவிட்டால் அவன் உண்மையான ஒரு முஸ்லிமாக இருக்க முடியாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ் வல் யௌமல் ஆகிர் வ ذكرல்லாஹ கஸீரா. எவன் அல்லாஹ்வை நம்புகின்றானோ, எவன் மறுமை நாளை உண்மை என்று நம்புகிறானோ, யார் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் தன்னுடைய உள்ளத்திலே நினைவு கூறுகிறார்களோ, இவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய தூதரிடம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே நமக்கு சுன்னத்தான். அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் ஒரு முஸ்லிம் பின்பற்றி ஆக வேண்டும். பின்பற்றவில்லை என்று சொன்னால், அதை அவனுடைய உள்ளம் வெறுக்கும் என்று சொன்னால் அவன் உண்மையான மூமினாக ஆக முடியாது. அப்ப அல்லாஹ்வின்
தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. உஸ்வத்துன் ஹசனா என்று அல்லாஹ் சொல்கிறானே, இந்த அழகிய முன்மாதிரிக்கு என்ன அர்த்தம்? அழகிய முன்மாதிரி என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய சொல், செயல், அவனுடைய அங்கீகாரம், இவை அனைத்தையும் நாம் பின்பற்றுகின்றோமே, இதுதான் அழகிய முன்மாதிரி என்பது. நம்ம நடைமுறை வாழ்க்கையில பார்க்கிறோம். இந்த சினிமா படங்கள்ல நடிக்கக்கூடிய கூத்தாடிகள் இருக்கின்றார்களே, இந்த கூத்தாடிகள் என்ன செய்வார்கள்? ஏதாவது வித்தியாசமா செய்ய வேண்டும் என்பதற்காக தோல்ல ஒரு துண்டை எப்படி சுருட்டி போடுவான். இங்க 4 கிழக்கு இருப்பான். அவன் மறுநாள் வந்து பார்த்தான், சினிமா படத்தை பார்த்த பிறகு தோல்ல கிடக்கக்கூடிய துண்டை சுத்திக்கிட்டே இருப்பான். என்னடா ஆச்சு? அந்த கூத்தாடி அந்த படத்துல அப்படி சுத்தினாரா, இப்ப இந்த கூத்தாடி இப்படி சுத்த ஆரம்பிச்சிருவாரு. அவர் ஏதாவது ஒரு ஸ்டைல் என்ன செய்வாரு? ஒழுங்கா இருக்கிற முடிய அவரை ஏழுக்கு மேல கட் பண்ணிட்டு வருவார். இவர் என்ன பண்றது? மறுநாள் இவர் ஒழுங்கா இருக்கிற முடிய என்ன செய்வாரு? ஏழுக்கு மேல கட் பண்ணிக்குவார். ஏன்பா இப்படி செஞ்ச? எங்க தலைவர் அந்த படத்துல அப்படி செஞ்சுட்டாரா இல்லையா? நாங்க என்ன செய்யறோம்? எங்க தலைவரை ஃபாலோ பண்ணி இப்படி செய்யறோம். இப்ப ஒருவரை நாம வந்து அப்படியே பின்பற்ற பாருங்க, இதுக்கு பெயர் தான் உஸ்வா என்று சொல்வார்கள். அவரை முன்மாதிரியாக எடுப்பது என்று சொல்வார்கள். இந்த கூத்தாடிகளை விட தங்களுடைய ஒழுக்க வாழ்வில் மிகவும் தரங்கிட்ட ஒரு வாழ்க்கையை பின்பற்றுகிறார்களே, இந்த சினிமா கூத்தாடிகளை விட, இன்றைய அரசியல்வாதிகளை விட பல்லாயிரம் மடங்கு, பல கோடி மடங்கு உயர்ந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய அரசியல் வாழ்வை எடுத்துக்கொண்டாலும், அவருடைய ஆன்மீக வாழ்வை எடுத்துக்கொண்டாலும், அவருடைய ஒழுக்க வாழ்வை எடுத்துக்கொண்டாலும், வியாபார துறையாக இருந்தாலும் சரி, விவசாய துறையாக இருந்தாலும் சரி, அனைத்து வாழ்க்கையிலும் அற்புதமான ஒரு வழிகாட்டுதல்களை, உலகத்திலே எந்த ஒரு தலைவரும் வாழ்ந்து காட்ட முடியாத ஒரு அற்புதமான ஒரு வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். அந்த வாழ்க்கை முறைக்குத்தான் நாம் சுன்னத் என்று சொல்கிறோம், நபி வழி என்று நாம் சொல்கிறோம். எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். உங்களை ஒருவர் தன்னுடைய பெற்றோரை விடவும், தன்னுடைய பிள்ளைகளை விடவும், உலக மக்கள் அனைவரை விடவும் அல்லாஹ்வுடைய தூதராகிய என்னை நேசிக்காதவரை உங்களில் யாரும் ஈமான் கொண்டவராக முடியாது. நபிகள் நாயகத்தை நாம் நேசிக்க வேண்டும். நபிகள் நாயகத்தை நேசிப்பது என்றால் என்ன அர்த்தம், என்ன பொருள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்ற பெயரிலே நமக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றுகிறோமே, இதற்கு பெயர் நபிகள் நாயகத்தை நாம் நேசிப்பது. நபிகள் நாயகத்துடைய சுன்னாவை நாம் பின்பற்றுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையிலே எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்தார்களோ இவற்றை நாம் தவிர்த்து வாழ்கின்றோமே, இது நாம் நபிகள் நாயகத்தை நேசிப்பது, நபிகள் நாயகத்தை நாம் பின்பற்றுவது. இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையின் பேணுதல், அவர்கள் எப்படி நமக்கு வாழ்ந்து காட்டினார்களோ அது போன்ற ஒரு சுன்னாவை, வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோமா? இஸ்லாமிய பெரியவர்களே, தாய்மார்களை சிந்தித்து பாருங்கள். இஸ்லாம் நமக்கு எப்படியெல்லாம் வழிகாட்டி இருக்கின்றது. ஒரு மனிதன் சாப்பிடும் போது கூட அவன் எப்படி சாப்பிட வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. நீ சாப்பிடுகிறாயா? சாப்பிடுவதற்கு முன்னால் உன்னுடைய கைகளை நீ கழுவிக்கொள். உன்னுடைய பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிடு. உன்னுடைய வலது கையால் சாப்பிடு. உன்னுடைய அருகில் உள்ள உணவை எடுத்து சாப்பிடு. எந்த ஒரு பருக்கையையும் வீணாக்காமல் நீ சாப்பிடு. இடது கையால் நீ சாப்பிடக்கூடாது, நீ குடிக்க கூடாது. சாப்பிட்டு முடித்தவுடன் உன்னுடைய விரல்களை நன்றாக நீ சுத்தமாக அதை சூப்பிக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இது போன்ற ஒரு மார்க்கத்தை, இது போன்ற ஒரு வழிமுறையை வேறு எந்த ஒரு மார்க்கத்திலும் மதத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. அவ்வளவு அற்புதமாக வழிகாட்டுதல் ஒவ்வொரு விஷயத்திலும். நீ உணவு நாம் உணவு சாப்பிடக்கூடிய விஷயத்திலிருந்து, மலம் ஜலம் கழிக்கக்கூடிய விஷயத்திலிருந்து, விவசாயத்துறையா வியாபாரத்துறையா, ஒவ்வொரு விஷயத்திலும்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு அற்புதமாக நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். சுன்னத் என்றால் என்ன? இன்னைக்கு நாம நினைக்கிறோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தராத விஷயங்களை எல்லாம் நாம் உருவாக்கி வைத்துக் கொண்டு அவற்றை கூடாது என்று சொல்லும் போது இந்த தௌஹீத் ஜமாஅத்தினர் இவர்கள் எல்லா சுன்னத்தையும் இல்லாம ஆக்கிட்டாங்க. எந்த சுன்னத்தை நாம இல்லாம ஆக்கணும்? எனதருமை இஸ்லாமிய பெரியோர்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகத்துடைய சுன்னத்தை ஒருவன் இல்லை என்று சொன்னால் அவன் முஸ்லிமாக இருக்க முடியுமா? அவன் மூமினாக இருக்க முடியுமா? நபிகள் நாயகத்துடைய ஒரு சுன்னத்தை மறுத்தாலும் அவன் காஃபிராகத்தான் ஆவான். இது இஸ்லாம் நமக்கு போதிக்கக்கூடிய மார்க்கம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், யார் அனைவரும் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் இல்லாமல் அபா என்னை மறுத்தவனை தவிர. நபிகள் நாயகம் சொன்னார்கள், எல்லோரும் சொர்க்கத்துக்கு போவாங்க, என்னை எவன் மறுத்தானோ அவன் நரகத்திற்கு செல்வான். அல்லாஹ்வின் தூதரே, உங்களை மறுத்தவர்கள் யார்? எனக்கு எவன் கட்டுப்பட்டானோ, அவன் அத்தாவானி எனக்கு எவன் கட்டுப்பட்டானோ அவர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். என்னை மறுப்பவர்கள் யார்? எனக்கு எவன் மாறு செய்தானோ, என்னுடைய சுன்னத்துகளை எவன் புறக்கணிக்கின்றானோ அவர்கள் தான் நரகத்திற்கு சொந்தக்காரர்கள். நபிகள் நாயகம் சொன்னான். அப்ப நபிகள் நாயகத்துடைய சுன்னத்துகளை புறக்கணிப்பவன் முஸ்லிமா இருக்க முடியாது. ஆனால் இங்க என்ன பிரச்சனை? இங்க என்ன ஒரு சிக்கல்? நபிகள் நாயகம் காட்டி தந்த சுன்னத் எது என்பதை தீர்மானிப்பதில்தான் பிரச்சனை. அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை பல விஷயங்களில் நாம் அறியாமல் இருக்கின்றோமே, அதேதான் பிரச்சனை. எங்கெல்லாம் ஒரு நபிகள் நாயகம் காட்டி தராத அனாச்சாரங்கள் பிதஅத்துகள் உள்ளே நுழைகிறதோ அங்கே பல சுன்னத்துகள் சாகடிக்கப்படுவதை, மையத்தாக்கப்படுவதை நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்கிறோம். நான் சொல்வதை நீங்கள் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இஸ்லாம் என்று சொன்னார்களே, இந்த இஸ்லாம் என்கின்ற மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்த திருமறை குர்ஆன் ஆகட்டும், இஸ்லாம் என்ற பெயரிலே அவர்கள் நமக்கு போதித்த அனைத்து வாழ்க்கை வழிமுறைகளாகட்டும், இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொந்த கருத்து கிடையாது. ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு தாய்மார்களும் நம்முடைய மனதில் பதிய வைக்க வேண்டிய விஷயம் எது? நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை அவருடைய சுய கருத்தின் அடிப்படையில் வாழ்ந்த வாழ்க்கை கிடையாது. இதை நான் சொல்லவில்லை, படைத்த ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் பேசவே மாட்டார்கள். நமக்கு இஸ்லாம் என்று போதிக்கிறார்களே, நமக்கு மார்க்கம் என்று போதிக்கிறார்களே, நபிகள் நாயகம் அவங்க சுய இஷ்டமா சொன்னதா? அவங்க சுய வார்த்தையை பயன்படுத்தி சொன்னதா? அல்லாஹ் சொல்கிறான், இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் என்று போதித்த அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கக்கூடிய இறைச்சி என்று சொன்னார்கள். மற்றொரு செய்தியிலே நபிகள் நாயகம் சொன்னார்கள், அன்தும் அஅலமு பி உமூரி துன்யாக்கும். மக்களே, உங்கள் உலக விஷயத்தை பற்றி நீங்கள் தான் நன்றாக அறிந்தவர்கள். சாப்பாட்டுல மாட்டுக்கறி ஆக்கும் போது எதை அதிகமா போட்டா டேஸ்ட் அதிகமா இருக்கும்? அதுல புளிய ஊத்துனா டேஸ்டா இருக்குமா? புளி சேர்க்கலாமா, சேர்க்க கூடாதா? உரப்பு எப்படி சேர்க்கணும்? சிக்கன் 65 எப்படி பொரிக்கணும்? என்ன கலர் சட்டை போடணும்? என்ன கலர் சட்டை போட்டா எடுப்பா இருக்கும்? வியாபாரத்தில் எப்படி விளம்பரம் பண்ண மக்கள் எல்லாம் நம்மை நாடி வருவார்கள்? மக்களுக்கு எப்படி வாரி வழங்கினால் நம்ம நம்முடைய வியாபாரத்தை நிலைநிறுத்த முடியும்? இந்த உலக விஷயம் எடுத்து பாருங்க, இது உங்களுடைய அறிவுக்கு உட்பட்டது. அதே நேரத்தில் சொன்னார்கள், ஃபைன் கான மின் அம்ரி தீனிக்கும் ஃபைலைய. மக்களே, உங்களுடைய மார்க்க விஷயமாக இருந்தால் என்னிடம் தான் நீங்கள் கேட்க வேண்டும். யாரிடம்? நபிகள் நாயகத்திடம் கேட்க வேண்டும். ஏன் நபிகள் நாயகத்திடம் கேட்க வேண்டும்? ஃபலன் அக்கிரிபாக நபிகள் சொன்னாங்க, நான் அல்லாஹ்வின் மீது பொய் சொல்ல மாட்டேன். என்ன அர்த்தம்? நான் உங்களுக்கு மார்க்கம் என்று எதையெல்லாம் சொல்கிறேனோ அது அல்லாஹ்விடமிருந்து வந்த விஷயங்கள், அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்திகள். அல்லாஹ்விடம் நான் பொய் சொல்வேனா? அல்லாஹ்வின் மீது இல்லாத ஒன்றை நான் சொல்வேனா? அப்ப நாம வழங்கணும். இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறதே,
இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மனித கருத்தை இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் என்ன அர்த்தம்? அது அல்லாஹ்வுடைய மார்க்கம். நபிகள் நாயகம் நமக்கு நீங்கள் சிறுநீர் கழித்தால் இப்படித்தான் கழிக்க வேண்டும் என்று சொன்னார்களே, நபிகள் நாயகம் சுயமா சொன்னதா? நபிகள் நாயகம் தன்னுடைய சுய இஷ்டப்படி சொன்னதா? எல்லாமே அல்லாஹ்வுடைய வஹி செய்தி. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் எனக்கு சில சிறப்பு தன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிறப்பு தன்மைகளின் ஒரு தன்மை ஜவாமியல் கலியும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ரத்தின சுருக்கமாக பேசக்கூடிய ஆற்றல் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்வார்கள், பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிரச்சனைகளுக்கு அதில் தீர்வு இருக்கும். மனிதன் பல வருடங்கள் தன்னுடைய உழைப்பை, தியாகத்தை, ஆய்வை மேற்கொண்டு கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையில் சொல்வாங்க. இது உலகத்தில் நபிகள் நாயகத்தை தவிர வேறு எந்த மனிதனுக்கும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட அல்லாஹ் கொடுத்த ஆற்றல். நபிகள் நாயகம் சுயமா பெற்றது கிடையாது. நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை உஸ்வத்துன் ஹஸனா என்று அல்லாஹ் சொல்கிறானே, நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் பாதுகாத்தார். அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு செயலையும் ஒரு சிறிய தவறு நிகழும் போது கூட குல்லுபனி ஆதம ஹத்தாவும், எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். நபிகள் நாயகம் வாழ்க்கையிலும் சில தவறுகள் நடந்திருக்கிறது. சின்னஞ்சிறிய தவறுகள், பெண்ணும் பெரிய தவறுகள் அல்ல. நபிமார்கள் அப்படி பாவங்கள் செய்ய மாட்டார்கள். சின்னஞ்சிறிய தவறுகள் நிகழும் போது கூட நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் பாதுகாத்தார். நபிகள் நாயகமே, நீங்கள் செய்த தவறு, நீங்கள் செய்த பாவம், இப்படி செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தினான். உலகத்தில் வாழும்போதே இறைவனால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை தான் பார்க்கிறோம். எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹஜ்ஜில் இருக்கிறாங்க. ஹஜ்ஜில் இருக்கும் போது ஒரு சஹாபி கேள்வி கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் இஹ்ராம் அணிந்த பிறகு நான் ஜுப்பாவை அணிந்து கொண்டேன். இஹ்ராம் என்ன செய்யக்கூடாது? இஹ்ராமுடைய நியத்து வைத்த பிறகு உம்ராக்கு போறாங்க, ஹஜ்ஜுக்கு போறாங்களா இல்லையா? அவங்க இஹ்ராமுடைய நியத்து வைத்த பிறகு தையல் இல்லாத ஆடை அணியணும். இவர் என்ன செஞ்சிட்டாரு? தையல் போட்ட ஆடை அணிஞ்சிட்டாரு. இஹ்ராமுடைய நியத்து வைத்த பிறகு நறுமணம் பூசிக்கொள்ள கூடாது. இவர் நறுமணம் பூசிக்கொண்டார். நபிகள் நாயகத்தில் கேள்வி கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லவில்லை. பதில் சொல்லாம அமைதியா இருக்கிறாங்க. அல்லாஹ்விடமிருந்து இறை செய்தி வருது, அல்லாஹ்விடமிருந்து வஹி வருகிறது. வஹி வந்த பிறகுதான் நபிகள் நாயகத்துக்கு வஹி வந்தா அவங்க நிலைமையே மாறிவிடும். அப்படி அவங்க முகம் அப்படியே வியர்க்கும். அவங்க ஒட்டகத்துக்கு மேல் உட்கார்ந்தால் ஒட்டகமே உட்கார்ந்து விடும். இந்த காட்சி அங்க நடக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் அப்படியே வேர்க்கிறது. அந்த வஹி வந்து முடிந்த பிறகு வியர்வை அடங்கிவிடும். அவங்களுக்கு இறை செய்தி வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை செய்தி வந்து முடிந்தவுடனே கேட்கிறாங்க, யாருப்பா கேள்வி கேட்டது? அல்லாஹ்வின் தூதரே, நான் தான் கேள்வி கேட்டேன். அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஃபஅம்மல் ஜுப்பத்து ஃபன்சிஹா, நீ ஜுப்பாவை அணிந்தாயே. ஜுப்பா என்று சொன்னால் நீ முட்டுக்கால் கீழே வரைக்கும் போடுறாங்க பாருங்க, அது கிடையாது ஜுப்பா. நபிகள் நாயகம் காலத்துல ஜுப்பா என்பது போர் கவசமாக ஒரு போர் உடையாக அணியக்கூடிய ஒரு ஆடை. அதை விளங்கிடுங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், அம்மல் ஜுப்பத்து ஃபன்சிஹா, அந்த ஜுப்பாவை நீ கழற்றி விடு. உங்களால் செய்யக்கூடாது, தையல் போட்ட ஆடையை நீ பயன்படுத்த கூடாது. நீ நறுமணம் பூசினாயே, உன்னுடைய உடலில் உள்ள நறுமணத்தை நன்றாக நீ கழுவி விடு. எப்ப இந்த ஃபத்வா, எப்ப இந்த தீர்ப்பு? அல்லாஹ் நபிகள் நாயகம் சுயமாக சொல்லவில்லை. நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ்விடமிருந்து செய்தி வருகிறது. இந்த செய்தியை வைத்துத்தான் நபிகள் நாயகம் மார்க்க தீர்ப்பு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயம், இதற்கு ஏராளமான சான்றுகளை நாம் எடுத்து வைக்க முடியும். அப்ப நாம ஒன்று விளங்க வேண்டும், இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறதே, இந்த மார்க்கம் என்பது இதுல முழுக்க முழுக்க அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்வுடையதான். அது அல்லாஹ் கேட்கின்றான், அம்தவும் ஷுரகாவும் ஷரவுலவும் தீனி மாலம் ஏதன்பிகில்லா. இந்த அல்லாஹ்வுடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ் சொல்லாத விஷயங்களை சட்டமாக்கக்கூடிய கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா? இஸ்லாம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் குர்ஆன்ல இருக்கணும்.
அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட உலகத்தில் ஒரே மனிதர் நபிகள் நாயகத்தை தவிர வேறு எந்த மனிதனையும் எந்த மனிதனுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக உயர்ந்த மகான், அல்லாஹ்வுடைய நேசர். நபிகள் நாயகத்திற்கு அடுத்து இந்த உலகத்தில் நம்முடைய ஈமானை விட பல மடங்கு உயர்ந்தவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி ஈமான்ல உயர்ந்தவர்கள்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு நம்மை விட பன்மடங்கு கட்டுப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய வேதம் ஒன்று சொன்னால் அவர் அளவுக்கு நம்மால் கட்டுப்பட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொன்னால் அவர் அளவுக்கு நம்மால் கட்டுப்பட முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டதினால் உயர்ந்த மனிதர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நம்மை விட உயர்ந்தவர்கள். ஒட்டுமொத்த சகாபாக்களில் அபூபக்கருக்கு அடுத்து வரக்கூடியவர்கள்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எப்படி இந்த உயர்வு? அல்லாஹ் ஏன் அவர்களை பொருந்திக் கொண்டான்? குர்ஆனுக்கு கட்டுப்படுவதில், நபிகள் நாயகத்தை கட்டுப்படுவதிலே உச்சகட்ட ஒரு கட்டுப்பாட்டை காட்டினார்கள். அந்த சகாபாக்கள் சமுதாயத்தை போன்று நான் யாரும் கட்டுப்பட முடியாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள் அல்லவா, ஹைருல் குரூனி கர்னி, தலைமுறையில் சிறந்த ஒரு தலைமுறை இருக்கும் என்று சொன்னால் அது என்னுடைய தலைமுறை. நபிகள் நாயகமும் சஹாபாக்கள் வாழ்ந்தார்களே அந்த தலைமுறை. சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு அடுத்து சிறந்தது, அதற்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை. சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு அடுத்து சிறந்தவர்கள், அதற்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை. எப்படி தலைமுறை? அவங்க ஏன் சிறந்தவர்கள்? நம்ம நிறைய இன்றைக்கு அடுத்து நபிகள் சொன்னார்கள், அதுக்கு அடுத்து வரக்கூடியவர்கள் கெட்டவங்களா இருப்பாங்க. சாட்சி சொல்ல அழைக்கப்படாமலே சாட்சி சொல்வார்கள், பொய் சாட்சி சொல்வார்கள். அந்த மாதிரி கெட்டவர்கள் வாழ்ந்த சமுதாயம் சகாபாக்கள் சமுதாயம். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவதிலே அதிகமான மக்கள் வாழ்ந்த சமுதாயம். அங்க ஒரு 10% கெட்டவங்க இருந்தா நம்ம இன்னைக்கு 80% கெட்டவங்க இருக்கிறோம். அப்ப சகாபாக்கள் சமுதாயம் உயர்ந்தது. எப்படி உயர்ந்தது? எதனால் உயர்ந்தது? குர்ஆனுக்கு கட்டுப்பட்டார்கள், நபிகள் நாயகத்துடைய சுன்னாவை பின்பற்றினார்கள். ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், உலகத்தில் பாதுகாக்கப்பட்ட ஒருவருடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை மட்டும்தான். ஒரு சில சான்றுகளை எடுத்து சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு மனிதன் நீங்க நினைக்கிறீங்க? அவங்கள மாதிரி யாருமே பேச முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பள்ளிவாசல் இருக்கிறாங்க. அவங்களுடைய மனைவி அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து சந்திக்க வர்றாங்க. பள்ளிவாசல் ஒரு இருட்டான ஒரு நேரம். நபிகள் நாயகம் மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக்கொண்டு தன்னுடைய மனைவி நபிகள் நாயகத்தில் பேசிவிட்டு திரும்பி செல்கிறார்கள். நபிகள் நாயகம் பள்ளிவாசலுடைய வாசல் வரைக்கும் வந்து தன்னுடைய மனைவியை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இது ரெண்டு பேர் பார்க்கிறாங்க. ரெண்டு சகாபாக்கள் போய்கொண்டே இருந்தவர்கள் நபிகள் நாயகம் ஒரு பெண்ணோடு பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தவுடன் போய்கிட்டு இன்னொரு பார்க்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரண்டு சகாபாக்களை அழைத்து சொல்கிறார்கள், இது என்னுடைய மனைவி, என்னுடைய மனைவியோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்ப சகாபாக்கள் சொல்ல, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை நாங்க தப்பா இருப்போமா? அல்லாஹ் பரிசுத்தமானவன், உங்களை நாங்க தப்பா நினைப்போமா? அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், இறை தூதரை தவிர எந்த மனிதரும் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. என்ன வார்த்தை? இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தமி. என்னுடைய தோழர்களே, ஷைத்தான் மனிதன் இரத்த நாளங்கள் ஓடக்கூடிய இடத்திலெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். நபிகள் நாயகம் வாழ்ந்த நாள் எப்பொழுது? கிபி 571. கிபி 571 வாழ்ந்த பிறந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் இரத்தம் ஓடும் இடங்களிலெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றான். அந்த ஷைத்தான் உங்கள் உள்ளங்களிலே தவறான எண்ணத்தை போட்டு விடுவானோ என்று நான் பயந்தேன். என்ன சொல்றாங்க நபிகள் நாயகம்? உடம்பில் இரத்தம் ஓடுகிறது. நபிகள் சொல்றாங்க, ஷைத்தான் இரத்தம் ஓடும் இடங்களிலெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. உடம்புல ரத்தம் போடுறது கண்டுபிடிச்சால் யாரு? நீங்க விஞ்ஞானத்துல போய் போட்டி பாருங்க. வில்லியம் ஹார்விங்கிற அறிஞர் விஞ்ஞான அடிப்படையில் உடம்புல ரத்தம் போடுறது கண்டுபிடிச்சால் யாரு? வில்லியம் ஹார்வி. இவர் எப்ப கண்டுபிடிக்கிறாரு? கிபி 642. அவர் ரத்தம் ஓடுன்னு சொல்லும்போது நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க.
அவர் கையில ஒரு பெல்ட்டை கட்டி அந்த கையில இறுக்கமாக்கி ஒரு நரம்பை வெட்டி பார்த்தீங்கன்னா ரத்தம் ஓடுதுன்னு நிரூபிக்கிறார். ரத்தம் ஓடுது என்பதை, நம்ம உடம்புல ரத்தம் ஓடுகிறது என்பதை நபிகள் நாயகத்துக்கு பின்வந்த ஒரு அறிஞர், அவர் கூட முதல்ல அதற்கு அடிப்படையாக இருந்தவர் இப்னு நஃபீஸ் என்கின்ற ஒரு முஸ்லிம் அறிஞர். அவர் இந்த கருத்தை சொன்னாரு. இப்னு நஃபீஸ் என்பவர் உடம்புல ரத்தம் ஓடுதுன்னு சொன்னாரு, நிரூபிக்கல. அதற்கு பிறகு வந்த வில்லியம் ஹார்வி செய்றாரு, உடம்புல ரத்தம் ஓடுது நிரூபிச்சு காட்டினார். அதனால நிரூபித்தவர் யார், கண்டுபிடித்தவர் யார்? வில்லியம் ஹார்வி சொல்றாங்க. நாம கேட்கிறோம், இந்த வில்லியம் ஹார்வி இந்த ரத்தம் ஓடுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு ஆய்வுகள் செய்தாரே, இவ்வளவு எதிர்ப்புகள் கொண்டாரே, நபிகள் நாயகம் அதற்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாகவே உடம்புல ரத்தம் ஓடுதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்களே, ஒரு அறிவுரை சொல்லும் போது இறை தூதருடைய வார்த்தை எப்படி வருகிறது? ஷைத்தான் ரத்தம் ஓடும் இடங்களில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். என்ன விளங்குது? நபிகள் நாயகம் பேசிய வார்த்தை அல்லாஹ்வுடைய இறை செய்தி, பொய் வராது. அவங்கள்ட்ட மாற்றமாக பேச மாட்டார்கள். அவர்கள் சிலர் பொய்யர்கள். நபிகள் நாயகம் சொன்னதாக பிற்காலத்தில் இட்டு கட்டியிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் சொன்னதாக ஆதாரப்பூர்வமாக வரக்கூடிய எந்த ஒரு செய்தியும் அற்புதமான செய்தியா இருக்கும். இன்னும் ஒரு உதாரணம் சொல்லி காட்ட, ஏராளமான செய்திகள். நபிகள் இஸ்லாம் என்பது இறை மார்க்கம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த மனித கருத்துக்கும் இஸ்லாத்தில் உள்ள அதிகாரம் கிடையாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நபிகள் நாயகம் சொன்னாங்க, உங்க குழந்தைகள் பால்குடி பருவத்தில் உள்ள குழந்தைகள், உணவு சாப்பிடாத பருவத்தில் உள்ள குழந்தைகள், திட உணவுப் பொருளை சாப்பிடாத பருவத்தில் உள்ள குழந்தைகள், இந்த குழந்தைகள் ஆண் குழந்தை சிறுநீர் கழித்தால், ஒரு குழந்தை ஆண் குழந்தை அது திட உணவுப் பொருளை சாப்பிடாத பருவத்தில் இருக்குது. அந்த ஆண் குழந்தை சிறுநீர் கழித்தால் நீங்க தண்ணியை தொலைச்சா போதும். புள்ளைய தூக்குறீங்க, ஒண்ணு கழிச்சு விட்டானா அந்த புள்ள திட உணவுப் பொருளை சாப்பிட பருவத்தில் வந்துட்டா கழுவி ஆகணும். அந்த இடத்தை அவன் பால்குடி பருவத்தில் தான் இருக்கிறான். நீங்க தண்ணியை தொலைச்சா அது சுத்தமாகும். நபிகள் நாயகம் சொல்றாங்க. பெண் குழந்தை இருக்கு, பெண் குழந்தை பால்குடி பருவத்தில் இருந்தாலே, திட உணவுப் பொருளை சாப்பிடக்கூடிய பருவத்துக்கு வராமல் இருந்தாலே அது சிறுநீர் கழிச்சாலும் அதை கழுவியாகும். ஆண் குழந்தை சிறுநீர் கழிச்சா தண்ணி தெளிச்சா போதும், பெண் குழந்தை சிறுநீர் கழிச்சா அதை கழுவியாக வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னாங்க. அவங்க ஒரு ஆய்வு கூடம் எல்லாம் வைக்கவில்லை, அவங்க பல்லாண்டு ஆய்வுகள் செய்யவில்லை, அவங்க படிச்சாலும் கிடையாது, அவங்களுக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது. ஆய்வு பண்றாங்க. பல நூற்றுக்கணக்கான குழந்தைகளுடைய சிறுநீரை எடுக்கின்றார்கள். ஒரு மாசத்துல பிறந்த ஆண் குழந்தை சிறுநீர், பெண் குழந்தை சிறுநீர் எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்கிறாங்க. இந்த ஆண் குழந்தை திட உணவுப் பொருளை சாப்பிடாத பருவத்தில், பால்குடி திரவ உணவுப் பொருளை மட்டும் சாப்பிடக்கூடிய பருவத்தில் அதுல உள்ள பாக்டீரியா அளவையும், பெண் குழந்தையுடைய சிறுநீரில் உள்ள பாக்டீரியா அளவை எடுத்து பார்த்தால், பெண் குழந்தையில 99 வச்சுக்கிடுங்க, இதுல எத்தனை தான் இருக்குது? ஒண்ணுதான் இருக்குது. ரசூலுக்கு எந்த பாக்டீரியா தெரியும்? நபிகளாருக்கு எந்த ஆய்வு தெரியும்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் பல்லாண்டு காலம் ஆய்வு செய்து கண்டுபிடிக்க வேண்டிய விஷயத்தை ஒரு வார்த்தையில் சொன்னார்கள். எப்படி சொல்ல முடிஞ்சது? அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு போடப்பட்ட செய்தி. உங்கள் பாத்திரத்திலே நாய் வாய் வைத்து விட்டால் அந்த பாத்திரத்தை 7 தடவை கழுவுங்க, முதல் தடவை அல்லது கடைசி தடவை மண்ணை வச்சு கழுவுங்க. என்ன ஏன் பாத்திரத்தில் நாய் வாய் வச்சா அதை 7 தடவை கழுவணும், அதற்கு மண் வைத்து கழுவ வேண்டும். இன்றைக்கு மனிதன் ஆய்வு செய்கிறான், நாயுடைய அந்த எச்சிலே ரேபிட்ஸ் என்கின்ற பயங்கரமான கிருமி இருக்கிறது. அந்த கிருமி பாத்திரத்தின் பரப்புகளிலே அப்படியே பரவிவிடுகிறது. எத்தனை தடவை கழுவினாலும் போகாது. அந்த கிருமியை அழிக்கக்கூடிய சக்தி எதுல இருக்குது? மண்ணில் உள்ள சில ஹார்மோன் சொல்றாங்க. அந்த மண்ணை வைத்து கழுவும் பொழுது அது அந்த பாத்திரத்தின் பரப்புகளிலே பரவி சென்று அந்த கிருமியை கொல்லக்கூடிய அந்த சக்தி மண்ணில் உள்ள ஒரு ஹார்மோனுக்கு தான் இருக்கிறது, ஒரு தனிமத்திற்கு தான் இருக்கிறது என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் நிரூபிக்கிறாங்களே. நபிகள் நான் ஏன் அப்படி சொன்னாங்க? உங்க பாத்திரங்கள்ல, குடிநீர் உள்ள பாத்திரங்கள்ல, திரவ பொருள் உள்ள பாத்திரங்கள்ல நாய் வாய் வைத்தால் தண்ணீரை கொட்டி விடுங்கன்னு சொன்னார்களே,
ஆய்வு செஞ்சு பார்த்தாங்களா? நாய் வாயில உள்ள கிருமி நபிகள் நாய் தெரியுமா? அதனால பாதிப்பு ஏற்படும் என்கின்ற அவ்வளவு தெரியுமா? அல்லாஹ் சொன்னான், இது சட்டம், என்னுடைய சமுதாயத்திற்கு போதியுங்கள் என்று சொன்னான். அப்ப நபிகள் நாயகத்துடைய ஒவ்வொரு போதனையுமே அல்லாஹ்வுடைய செய்தி. இதை நம்முடைய மனதில் நாம் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டால் நமக்கு தென்படும் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திலே மனிதர்கள் உருவாக்கிய எதுவும் இஸ்லாமாக ஆக முடியாது. இன்னைக்கு நம்ம ஓதுறோமே இந்த மௌலூது, இது இஸ்லாமா? எனதருமை பெரியோர்களே, சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபவரத்துன். நாம் செய்யாத ஒரு காரியத்தை யார் செய்கிறானோ அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும் என்று சொன்னார்களே. மன் அஹதஸ ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ பிஹு ஃபவரத்துன். நாம் சொல்லாத ஒரு காரியத்தை யார் இஸ்லாம் என்ற பெயரிலே புதிதாக உருவாக்குகிறார்களோ அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும் என்று சொன்னார்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமை சஹாபாக்களும் இந்த மௌலூது ஓதுனாங்களா? நம்மை விட பன்மடங்கு நபிகள் நாயகத்தை நேசித்தார்கள் அருமை சஹாபாக்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருகில் இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் நஃப்ஸிஹி. ஒருவன் தன்னுடைய உயிரை விட என்னை நேசிக்காதவரை அவன் ஈமான் கொண்டவன் ஆக முடியாது. இதற்கு முன்பு சம்பவம் நடக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, வல்லாஹி லஅன்த அஹப்பு இலைய மின் வாலிதைய. அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய பெற்றோர்களை விடவும் நீங்கள் எனக்கு நேசத்திற்குரியவர்கள், என்னுடைய பிள்ளைகளை விடவும் நீங்கள் நேசத்திற்குரியவர்கள், என்னுடைய மனைவி மக்களை விடவும் நீங்கள் நேசத்திற்குரியவர்கள், இல்லாமின் நப்சி, என்னுடைய உயிரை தவிர அப்படிங்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு ஒரு பாதிப்பு வருது, என் தகப்பனாருக்கு ஒரு பாதிப்பு வருது, நான் யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்? உங்களை காப்பதற்குத்தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். அர்த்தம், என்னுடைய மனைவிமார்களுக்கு ஒரு பாதிப்பு, நபிகள் நாயகமாகிய உங்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால், என்னுடைய மனைவிமார்களை விட நபியாக நீங்கள் தான் எனக்கு வேண்டப்பட்டவர்கள். என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதிப்பு, நபிகள் நாயகத்துக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால், என்னுடைய பிள்ளைகளை விட நபியாகிய உங்களுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். என்னுடைய உயிருக்கு ஒரு பாதிப்பு வருது, உங்களுக்கு ஒரு பாதிப்பு வருது, ஆனால் என்னுடைய உயிருக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா வல்லாஹி வல்லதி நஃப்ஸி பியதிஹி. உமரே, என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், உன்னுடைய உயிரை விட என்னை நீ நேசிக்கின்றவரை நீ ஈமான் கொண்டவன் ஆக முடியாது. அந்த கணத்திலே உமர் சொன்னார்கள், அது ஆண் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இப்பொழுதே அந்த அஹப்பு இலைய மின் நஃப்ஸி, என்னுடைய உயிரை விட நீங்கள் தான் மேலானவர்கள். எப்படிப்பட்ட நேசம், எப்படிப்பட்ட ஒரு பாசம்! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சஹாபாக்கள் எப்படி நேசித்தார்கள்! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உடுத்துவதற்கு எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே கிடையாது. ரெண்டு ஆடை, ஒரு ஆடை செய்வாங்க, கீழாடை ஒன்றை உடுத்திக் கொள்வார்கள், இன்னொரு ஆடையை மேல போத்திக்கிடுவாங்க. நபிகள் நாயகம் தொழும் போது சுஜூதுக்கு போனா அவங்க அக்குள் போய் தெரியும், அப்படின்னு ஆடை எப்படி இருக்குன்னு பாத்துக்கிடுங்க. நாம ஒரு முண்டா பணியம் போட்டா கூட என்ன தெரியாது, அக்குள் போய் தெரியாது. கைப்பணிய முண்டா பணியம் போட்டா தெரியும், கைப்பணியம் போட்டா தெரியுமா? நபிகள் நாயகம் தொழும் போது அவங்க அக்குள் போய் செய்யும், வெளியே தெரியும். நாங்கள் நபிகள் நாயகத்துடைய அக்குள் போயின் வெண்மையை பார்த்தோம், சஹாபா அறிவிக்கிறாங்க ஹதீஸ்கள்ல. அப்ப எவ்வளவு ஏழ்மைன்னு பாத்துக்கிடுங்க. இன்னொரு ஆடை வச்சிருந்தாங்க, அந்த ஆடை செய்வாங்க, ஏதோ வெளிநாட்டு தூதுவர்கள் முக்கியமான நிகழ்ச்சி, ஜும்மா தொழுக, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் செய்வாங்க, அந்த ஆடையை பயன்படுத்திடுவாங்க. நபிகள் நாயகத்துடைய இந்த வலிய கோலத்தை பார்த்து ஒரு பெண்மணி செய்றாங்க, அவங்க தான் நபிகள் நாயகத்துக்கு ட்ரெஸ்ஸை செஞ்சு ஒரு ட்ரெஸ்ஸை உருவாக்கி நபிகள் நாயகத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இந்த ட்ரெஸ்ஸை நீங்க போட்டுக்கிடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர்றாங்க. ரொம்ப அற்புதமான ட்ரெஸ். சஹாபாக்கள் தான் நபிகள் நாயகத்துடைய அந்த அழகை பார்த்து ரசிக்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி எழுந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே,
அந்த ட்ரெஸ்ஸை எனக்கு கொடுங்கிறாங்க. இங்கதான் நபிகள் நாயகத்தை பார்க்கிறோம். உடனே அவங்க எந்த மறுப்பும் சொல்லல, வீட்டுக்குள்ள போறாங்க, அந்த ட்ரெஸ்ஸை கலத்தி அவருக்கு கொடுத்துறாங்க. அந்த சஹாபி வாங்கி கொண்ட பிறகு மற்ற தோழர்கள் எல்லாம் அந்த சஹாபியை கண்டிக்கிறாங்க. ஏன்பா ரசூலுல்லாஹ் தான் உன்னை கேட்டா தரமாட்டேன் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களே, கேட்டாலே கொடுத்து விடுவார்களே, எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்க. இந்த மாதிரி ஒரு பரிசுத்த ஒரு வாழ்க்கையை எந்த மனிதனுடைய வாழ்க்கையில பார்க்க முடியுமா? நபிகள் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களே, நீ அதை போய் கேட்டு விட்டாயே. அப்ப அந்த சஹாபி சொன்னார், நான் இதை அணிவதற்காக, இதை அணிந்து என்னை அளவு பார்ப்பதற்காக நான் இதை வாங்கவில்லை. நான் மூத்தான பிறகு, நான் மரணித்த பிறகு நபிகள் நாயகம் எந்த ஆடையை அணிந்தார்களோ அதே ஆடை நான் கஃனிடப்பட வேண்டும் என்பதற்காக நான் வாங்கினேன். அதுமே சஹாபாக்கள் நேசித்தார்கள், நபிகள் நாயகம் மீது பாசம் வைத்தார்கள், நபிகள் நாயகத்துடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் பின்பற்றி காட்டினார்கள். எப்படி இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க என்ன செய்வாங்க, ஒரு பயணத்தில் போகும்போது ஒரு மரத்துக்கு போய் ஒண்ணுக்கு இருப்பாங்க. அப்ப கேட்கப்படும், என் மரத்துக்கு போய் எதுக்கு ஒண்ணுக்கு இருந்தீங்க? இது மார்க்கம் கிடையாது, மார்க்கம் கடந்தும் சஹாபாக்கள் நபிகள் நாயகத்தை நேசிச்சாங்க. அப்ப இப்னு உமர் சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஒரு பயணத்தில் வந்தார்கள், ஒரு பயணத்தில் வரும்பொழுது இந்த இடத்தில் சிறுநீர் கழித்தார்கள். நான் நபிகள் நாயகத்தின் மீது கொண்ட பாசத்தினால் நான் இந்த இடத்திலே சிறுநீர் கழித்தேன். சஹாபாக்கள் நேசித்தார்களே, நம்மை விட பல கோடி மடங்கு நேசித்தார்களே, அந்த சஹாபாக்கள் இது போன்ற மௌலித் என்ற ஒரு வணக்கத்தை உருவாக்கி ஒரு மந்திரத்தை ஓதி காட்டினார்களா? நபிகள் நாயகத்தை எந்த கணத்திலாவது அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் வைத்து புகழ்ந்தார்களா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த உலகத்திலேயே எங்களுக்கு மிக விருப்பமானவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அந்த தூதர் வரும் பொழுது நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் வரும்போது எழுந்து நிற்க சமுதாயம் சஹாபாக்கள் சமுதாயம். எதற்காக? நபிகள் நாயகத்தின் மீது கொண்டுள்ள பாசம். இன்றைக்கு அவுலியாக்கள் என்ற பெயரிலே, நாயகம் பாப்பா என்ற பெயரிலே மனிதனுடைய கால்களை எல்லாம் கழுவி குளிக்கின்றோமே, எப்படிப்பட்ட கேவலமான ஒரு நிலைமை. சஹாபி பல தேசங்களுக்கும் செல்கிறார், அந்த தேசத்துடைய மக்கள் எல்லாம் தங்களுடைய மண்டலங்களுக்கு சுஜூத் செய்கிறார்கள். இதை பார்த்த அந்த சஹாபி சொல்றார், நபிகள் நாயகத்திடம் அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்திலே சுஜூத் செய்வதற்கு, சிரவணக்கம் செய்வதற்கு தகுதியான ஒரு மனிதர் இருக்கிறான்னு சொன்னால் அது நீங்கள் தான், உங்களுக்கு நாங்கள் சுஜூத் செய்கிறோம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், லவ் குன்து ஆமிரன் அகதன் அயஸ்துதலி அகதின், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சுஜூத் செய்ய வேண்டும் என்று நான் கட்டளையிடுவதாக இருந்தால் லஅமர்து நிஸா அன் தஸ்ஜுத லிஸௌஜிஹா, ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனுக்கு சுஜூத் செய்ய வேண்டும் என்று நான் கட்டளையிட்டிருப்பேன். ஆனால் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சுஜூத் செய்யக்கூடாது என்று தனக்கு சுஜூத் செய்வதை தடுத்தார்களே, இன்று எங்க போய் சுஜூத் பண்றோம்? சமாதிக்கு முன்னாடி அவுலியாக்கள் என்று யாரையெல்லாம் கருதி கொண்டு அவர்களுக்கு காலில் போய் நாம விடுறோமே, இதுக்கு பேர் சுன்னத்தா? இதுக்கு பேர் நபி வழியா? மௌலூத் என்ற பெயர்ல நபிகள் நாயகத்தை இறைவனுடைய அந்தஸ்துக்கு உயர்த்துகிறோமே, இது சுன்னாவா? நபிகள் நாயகம் சொல்லவில்லையா? ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போறாங்க, போகும்போது சிறுமிகள்னா ஒரு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப உஹது போர்ல கொல்லப்பட்ட தங்களுடைய சகாபாக்களை புகழ்ந்து படிக்கிறாங்க. படித்துக் கொண்டே இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் வந்தவுடன் அந்த பாட்டுடைய டிராக் மாறு. பாட்டை வணக்கமாக இல்லை, ஒரு பொழுதுபோக்கா. நீங்க சும்மா இருக்கிறீங்க, ஒரு கவிதையை படிச்சா தப்பா? ஒரு கவிதை சும்மா ஒரு கவிதையை படிக்கிறீங்க, இசை இல்லாமல் ஒரு பாட்டை ஒரு ஆள் கேட்டு ரசிக்கிறார். ஒரு நிகழ்ச்சியில ஒரு ஆள் செய்றாரு, இசை ஹராம், நாகூர் அணிவா பாட்டு இஸ்லாமிய பாட்டுங்கிறீங்களே, அது விபச்சாரத்துக்கு நிகரான பாட்டு. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இறுதி காலகட்டத்தில் ஒரு கூட்டம் தோன்றும், அவர்கள் பட்டாடையையும் விபச்சாரத்தையும் இசையையும் ஹலாலாக்குவார்கள். நாங்கள் அப்ப இசை எதற்கு ஈக்குவல்? விபச்சாரத்துக்கு ஈக்குவல். விபச்சாரத்தை எப்படி வெறுக்கணும்? அதுக்கு சம இசை. ஒரு முஸ்லிம் இசை ஹலால் சொல்ல முடியாது. அப்ப எப்படி நாகூர் அணிவா பாட்டு இஸ்லாமிய பாட்டு எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு முறை இருக்கட்டும். இந்த மாதிரி இசை இல்லாமல்
ஒரு அற்புதமான ஒரு கருத்தை படிக்கிறார். அருள்மலை பொழிவாய் ரஹ்மானே, ஆழமெல்லாம் அழகாய் படைத்தோனே. தப்பு இல்ல, ஒரு பொழுதுபோக்கு படிங்க. இந்த மாதிரி படிச்சது மார்க்கம் கிடையாது. சிறுமிகள் செய்றாங்க, ஒரு கல்யாணத்துல ஒரு பொழுதுபோக்கிற்காக அந்த சிறுமிகள் ஒரு பாட்டு படிக்கிறாங்க. நபிகள் நாயகம் வரும் பொழுது அந்த பாட்டை விற்றாக்கு மாறுது. எப்படி படிக்கிறாங்க? சீனா நபியும் எவ்வளவு மாஃபி கதீம், எங்களிலே ஒரு நபி இருக்கின்றார், அந்த நபி நாளை நடப்பதை எல்லாம் அறிவார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா யஅலமு மா ஃபீ கதீம் இல்லல்லாஹ், நாளை நடப்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், ஒமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, எந்த ஜீவராசியும் நஃப்ஸ், நஃப்ஸ்னா என்ன அர்த்தம்? எல்லா உயிரும், அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லா உயிரும் உள்ளடக்கும். மனிதர்கள், ஜின்கள், சைத்தான்கள், எல்லா கேடுகட்டவர்களும் உள்ளடக்கும். நபிமார்கள் உட்பட நல்லடியார்கள் உள்ளடக்கம். ஒமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, எந்த ஒரு ஜீவராசியும், எந்த ஒரு உயிரும், எந்த ஒரு ஆன்மாவும் நாளை நடப்பதை அறிய முடியாது. அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இந்த மாதிரி படிக்காதீங்க, அல்லாஹ்வுடைய தௌஹீதை எனக்கு கொடுக்காதீர்கள் என்று சொன்னார்களே. நாம் என்ன படிக்கிறோம் மௌலிதுல? அஸ்ஸலாமு அலைக்க யா முபுரி சகாமி, நோய் நீக்கக்கூடிய நபியே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலை ஆலிமு சிர்ரி வ அஹ்ஃபா, மறைவானவற்றையும் பரம ரகசியங்களையும் அறியக்கூடிய நபியே. அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த சில விஷயங்கள் நபிகள் நாயகத்துக்கு தெரியும். எல்லா மறைவான விஷயங்களும் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன் சொல்லவில்லையா? குல்லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி அல் கைப இல்லல்லாஹ், வானங்களிலும் பூமியிலும் மறைவான விஷயங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது சொன்னார்களே. நபிகள் நாயகத்துக்கு இறை அந்தஸ்தை கொடுத்து படிக்கக்கூடிய இந்த மௌலிது இது சுன்னத்தா? நபிகள் நாயகம் காட்டி தந்தார்களா? அதுல உள்ள எல்லாமே சரியா இருக்கட்டும், சரியாக இருந்தாலும் அது மார்க்கம் என்று சொல்கிறோமே. நபிகள் நாயகம் செய்யாத ஒன்றை மார்க்கம் என்று சொன்னால் அது நன்மையா? எனது இஸ்லாமிய பெரியவர்களே, இங்கதான் பின்பற்று, இங்கதான் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் காட்டி தந்த ஒவ்வொரு சுன்னத்து இருக்குது. அந்த சுன்னத்துக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? சாப்பிடும் போது நபிகள் நாயகம் சொன்ன முறைப்படி சாப்பிடுகிறோமா? தூங்கும் போது நபிகள் நாயகம் சொன்ன முறைப்படி அந்த சுன்னத்துகள் நமக்கு தெரிகிறதா? வியாபாரம் செய்யும் போது எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லித் தந்தார்களே, அவங்களுடைய சுன்னா, அவங்களுடைய வழிமுறையை நாம் பின்பற்றுகிறோமா? எல்லாத்திலையும் ரசூலா தூக்கி நம்ம நபிகள் நாயகத்துடைய வழிமுறையை பின்பற்றுவதில்லை. நமக்கு சுன்னா எது? மௌலிது சுன்னா, தாயத்து சுன்னா, பகல் சுன்னா. இது சுன்னாவா? இது எல்லாம் பின்னால் நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்கள். கந்தூரி இது சுன்னத்தா? பள்ளிவாசல்ல வரதட்சணை வாங்குறோமே, மாப்பிள்ளைக்கு இத்தனை பவுன் என் பொண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்று சதுக்காத்து என்னங்களா, பெண்களுக்கு மகன் கொடுத்து திருமணம் செய்யுங்கள் என்று சொன்ன மார்க்கத்தில் லட்ச லட்சமாக பெண் வீட்டாரை கசைக்கு பிழிந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சீர் சீராட்டுங்கிற பேர்ல வரதட்சணை, பண்ட பாத்திரங்கிற பேர்ல வரதட்சணை, இப்படி வரதட்சணை வாங்குறோமே, இது சுன்னாவா? நபிகள் நாயகம் காட்டி தந்த வழிமுறைகள் மனித குலத்துக்கு பயன் தரக்கூடிய வழிமுறைகள். வந்தோம் உத்தமபாளையத்தை போய் சொல்றாங்க, உத்தமபாளையமா அங்க பெட்டியும் வட்டியும் எழுது, இது சுன்னாவா? வட்டி வாங்குறோமே, இது நபி வழியா? நபிகள் நாயகம் சொல்லவில்லையா? அல்லதீன யக்குலூன ரிபா, அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யக்குலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதி யதஹப்பது ஷைத்தானு மினல் மஸ். பைத்தியம் பிடித்து சைத்தானால் பீடிக்கப்பட்டவன் பைத்தியம் பிடித்தவனை போன்று எழுவதை போன்று மறுமை நாளிலே வட்டி வாங்கி சாப்பிடக்கூடியவர்கள் எழுவார்கள் என்று சொன்னார்களே. வட்டியை பற்றி பேசும்போதே உள்ளத்தில் குத்துகிறது. எத்தனை பேர் வட்டி தொழிலை விட முடிகிறது? நம்ம ஊர்ல செய்யறோமா இல்லையா? இது நபி வழியா? நாம வட்டி வாங்குவது நபிகள் நாயகத்தை பின்பற்றுவதா? இதை நபிகள் நாயகம் காட்டி தந்த சுன்னத்தா? எனதருமை இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொன்னான், ஒமா ஆத்தைத்தும் ரிபா லியர்பு ஃபீ அம்வாலின் நாஸ்,
ஃபலா யர்பு இன்தல்லாஹ் வமா ஆதைதும் மின் ஸகாத்தின் துரீதுன வஜ்ஹ அல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹ் ஃபஉலாயிக ஹுமுல் முத்இஃபூன். வட்டிக்கு நீங்கள் கொடுக்கிறீர்களே, வமா ஆதைதும் மிர் ரிபா லியர்பு ஃபி அம்வாலின் நாஸ், பிற மனிதர்களுடைய செல்வங்களை பறித்து உங்கள் செல்வத்தை வளர்த்துக் கொள்வதற்காக வட்டி வாங்குகிறீர்களே, ஃபலா யர்பு இன்தல்லாஹ், அந்த வட்டி அல்லாஹ்விடம் வளராது, அது அல்லாஹ்விடம் நன்மையை பெற்று தராது. வமா ஆதைதும் மின் ஸகாத்தின் துரீதுன வஜ்ஹ அல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி ஜக்காத்தாக ஏழைகளுக்கு உங்க செல்வங்களிலிருந்து 2.5% கொடுக்கின்றீர்களே, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி. இதுதான் இவர்கள் தான் உலாயிக ஹுமுல் முத்இஃபூன், இவர்கள் தான் பன்மடங்காக பெருக்கிக் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இப்படிப்பட்ட வட்டி வாங்கிக் கொண்டு நாம் நபி வழியை பின்பற்றுகின்றோம், நாம் சுன்னத்தை பின்பற்றுகின்றோம், நாங்கள் தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்வதற்கு நமக்கு என்ன அருகதை இருக்கிறது? எனது அருமை இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உத்தம பாளையம் என்று சொன்னார்கள். உத்தம பாளையம் பஸ்ல வரும்போது எந்த கண்டக்டரும் உத்தமங்கிற வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க, பாளையம் பாளையங்கிறான். இங்க வந்தவன் தெரியுது இது உத்தம பாளையமாக இல்லை, முஸ்லிம்கள் பலர் வட்டி வாங்கக்கூடிய கேடுகட்ட பாளையம் என்பது தெரியுது. நான் கூட யோசிப்பேன், ஒரு கருப்பசாமி வட்டி வாங்குவார், அவரை போய் வட்டி மூசாம்பாங்க. ஒரு கருப்பசாமி நிறைய வட்டி வாங்க வச்சிருக்க, இந்த கருப்பசாமி சரியான வட்டி மூசாவா இருக்காரு. நான் யோசிப்பேன், மூசாங்கிறது இஸ்லாமிய சமுதாய பேரு, ஒரு கருப்பசாமி நிறைய வட்டி வாங்கினா ஏன் வட்டி மூசான்னு சொல்லணும்? வட்டிக்கு சம்பந்தப்படுத்தி ஒரு வட்டி கருப்பசாமி சொல்ல வேண்டியாங்க. ஒரு டேவிட் வட்டி வாங்குவார், கிறிஸ்தவ சகோதரர், அவரை பார்த்து சொல்லுவாங்க கடுமையான வட்டி மூசாவா இருக்காரு. என்னடா பார்த்தா இந்த உத்தரபாளையம் போன்ற ஊர்களை சிந்திக்கும் போது, பள்ளப்பட்டி போன்ற ஊரை சிந்திக்கும் போது, பள்ளப்பட்டியை விட அல்லாஹ் இந்த ஊரை பாதுகாத்திருக்காங்க. அங்க மேல போட்டு பேச முடியுது, பள்ளப்பட்டி இருக்கிற அங்க மேல போட்டு பேச முடியாது. ஏன்னா அஜரத்து பள்ளியாசல்ல வட்டியை பத்தி பேசிட்டா மறுநாளே அந்த அஜரத்தில் செய்வாங்க, பெட்டியை கட்டி அனுப்பிடுவாங்க. வட்டியை பத்தி பேசினா பெட்டியை கட்டி அனுப்புறதுதான் பள்ளப்பட்டியோட நிலைமை. அந்த அளவுக்கு இஸ்லாமிய சமுதாயம் வட்டியில மூழ்கி கிடக்கிறார்கள். அதான் வட்டி மூசாங்கிறான். வட்டி மூசா முஸ்லீம் பேர் வந்துச்சு, நம்ம ஆளு நிறைய வட்டி வாங்கி இருக்கிறான். எந்த மார்க்கத்திலிருந்து கொண்டு, எப்படிப்பட்ட பரிசுத்தமான மார்க்கம், எப்படிப்பட்ட தூய்மையான மார்க்கம். லஅனல்லாஹுல் ஆகில ரிபா வ மூகிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதைஹி. நபிகள் சொன்னார்கள், வட்டி வாங்கக்கூடியவன், வட்டி கொடுக்கக்கூடியவன், அந்த வட்டி கணக்கை எழுதக்கூடியவன், வட்டி வாங்குபவனுக்கு சாட்சி கையெழுத்து போடக்கூடிய அந்த 2 பேரு அனைவரையும் அல்லாஹ் சபித்து விட்டான். அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள், அவர் அனைவரும் பாவத்தில் சமம் என்று சொன்னார்களே. இந்த வட்டி வாங்குறதுதான் நபிகள் நாயகத்தை நேசிப்பதா? எனது இஸ்லாமிய பெரியவர்களே, தாய்மார்கள் சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட இந்த வட்டி கொடுமை, வட்டிங்கிற பாவத்தில் மூழ்கி கிடக்கிறோமே, எத்தனை குடும்பங்களை இந்த வட்டி நாசமாக்கி இருக்குது. அப்ப நாம நபிகள் நாயகத்தை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், எவன் அவனிடம் அல்லாஹ்வுடைய உபதேசம் வந்த பிறகு வட்டி என்பது பெரும் பாவம், அது நரகத்திற்குரிய பாவம். வட்டி வாங்கிய நிலையில் ஒருவன் மரணித்து விட்டால் அவன் செல்லக்கூடிய இடம் நிரந்தர நரகம். ஃபமன் ஆத ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன். யார் இந்த வட்டியை வாங்குகிறானோ, உபதேசம் வந்த பிறகும் இந்த வட்டியை வாங்குகிறானோ, அவர்கள் நரகவாசிகள். அந்த நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்களே, அல்லாஹ் சொன்னானே, இந்த வட்டி பெரும் பாவம் என்பதை தெரிந்தவுடன் அதை விலகிக் கொண்டால், அவன் முன்னாடி வாங்கின வட்டி அவனுக்குள்ளது தெரிஞ்சவன விலகிட்டார். அப்போ இன்னைக்கு பாவம் என்று தெரிந்தே நம்ம சமுதாயம் வட்டியில் மூழ்கி கிடக்கிறதே, இது நபி வழியா? வரதட்சணையில் மூழ்கி கிடக்கிறதே, இது நபி வழியா? நபிகள் நாயகம் சொல்லாத பல அனாச்சாரங்களை செய்கிறோமே. நபிகள் நாயகம் எவ்வளவு அற்புதமா சொன்னாங்க பாருங்க.
சஹாபாக்கள் சொன்னார்கள், இன்னி தரத்துக்கும் அல மிருகத்தின் பயிலார். மக்களே, எனது தோழர்களே, நான் உங்களை வெள்ளை விளே என்ற மார்க்கத்திலே விட்டு செல்கிறேன். நபிகளாக தந்த மார்க்கம் பாருங்க, அது எப்படிப்பட்ட மார்க்கம்? வெள்ளை விளே என்ற மார்க்கம். லைலுவா கனகாரிகா, அதனுடைய இரவும் கூட பகலை போன்று பரிசுத்தமானது, பகலை போன்று வெண்மையானது. இரவும் ஒண்ணு கிடையாது, எல்லாமே வெளிச்சம்தான். ஒரு பேச்சுக்கு நைட் இரவு இருக்கு வச்சுக்கிடுவோம், அந்த இரவு எப்படிப்பட்டது? அது பகலை போன்று பிரகாசமானது. அது சொன்னார்கள், நாசமாக போபவனை தவிர, அழிந்து போவனை தவிர வேறு எவனும் என்னுடைய வழிமுறையை விட்டு தடம் போட மாட்டார்கள் என்று சொன்னார்களே. இன்னைக்கு நாம ஒரு பெண் குழந்தை வயசுக்கு வந்துட்டா அதுக்கு சடங்குன்னு சொல்றோமே, இது சொன்னாவா? நபிகளாய் காட்டி தந்த வழிமுறையா? இது எவ்வளவு பெரிய அசிங்கம்! ஒரு பெண் குழந்தை வயசுக்கு வந்துட்டா அது மாதாந்திரம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதை வெளியே தன்றா கொட்டணுமா? இதை ஒரு விழாவா கொண்டாட வேண்டுமா? நபிகள் நாயும் அப்படி கொண்டாடி காட்டினார்களா? ஒரு ஆம்பளை பெண் சுண்ணத்து பண்றோம், சுண்ணத் செய்ய வேண்டும். இந்த சுண்ணத் எப்படிப்பட்டது? நாம நகம் பெற்றோமே, நபிகள் எதோடு சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதன் அக்குள் முடியை நீக்குவதும் மர்மஸ்தானத்துடைய முடிகளை அவன் களைவதும் நகத்தை பெற்றது, அதோட சுண்ணத் செய்வது. அந்த மாதிரி சுண்ணத்துல உள்ள சுண்ணத் செய்யறமே, ஆண் உறுப்பினுடைய முன்தோல் நீக்கிறோமே, இது எதுக்கு? எந்த மாதிரி சுண்ணத்து? நகம் வெட்டும் போது திருவிழா வைக்கிறீங்களா? நகம் வெட்டுறீங்க 40 நாளைக்கு ஒரு தடவை அதிகபட்சம், வார வாரம் வெட்டுவோமே. நகத்தை வெட்டும் போது திருவிழா வச்சோமா? ஊரை கூட்டி நகை வெட்டால் தொப்பியை போட்டு மாலையை போட்டு இவர் நகை வெட்ட போறாரு வச்சீங்களா? அக்குள் முடி எடுக்கும் போது திருவிழா வச்சீங்களா? மர்மஸ்தானத்தை முடிய களையும் போது திருவிழா கொண்டாடுங்களா? அந்த மாதிரி ஒரு சுண்ணத்து முன்தோல் நிக்கிறது. இது ஊரை கூட்டணுமா, தெருவை கூட்டணுமா? கண்ணு வச்ச மாதிரி வெட்டிட்டு போகாம இதை திருவிழா சொல்றீங்களா? நபி வழியா? அது பெற்று நபி வழி, அது கூட்டத்தை கூட்டுகின்றோமே, நபி வழியா? இது கூடாதுன்னு சொன்னா நபி வழிக்கு எதிரானதா? இது கூடாது. இறந்து போற ஆள் இறந்து போயிட்டாரா? இறந்து போன ஆளுக்கு துவா செய்யுங்க. இறந்து போன ஆளுக்காண்டி ஏழைகளுக்கு நீங்க தர்மம் செய்யுங்க. இறந்து போன ஆளு அவரு ஹஜ் செய்ய நியத்து வச்சு ஒரு முஸ்லிமா இருந்து ஹஜ் செய்ய மூத்தாயிட்டாரா? அவர் ஹஜ் செய்ய வேண்டும் என்று நியத்து வைத்திருந்தால் அவருடைய ஹஜ்ஜை நிறைவேற்றுங்க. இறந்து போன ஆளு 10 நாள் ரமலான் மாசத்துல உயிரோட இருந்து நோன்பு வைக்காம மூத்தாயிட்டாரா? அவர் நோன்பு வைக்கக்கூடிய ஆளா இருந்தா அந்த நோன்பை நீங்க நிறைவேற்றுங்க. மார்க்கத்தில் வழிகாட்டுதல் இருக்குது. இறந்து போன ஆளு ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றலாம், ஒரு வாக்குறுதி கொடுக்கிறாரு, ஒரு நேர்ச்சை பண்றாரு, அதை நிறைவேற்றாம போயிட்டாரா? நேர்ச்சையை நிறைவேற்றுங்க. இறந்து போன பிறகு நம்முடைய தகப்பனார் எந்த சொந்தங்களை இணைச்சு வாழ்ந்தாரோ அந்த சொந்தங்களை இணைச்சு வாழுங்க. இது இறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய மார்க்க கடமை, இறந்தவங்களுக்கு மார்க்க சொல்லக்கூடிய வழிமுறை. 3ஆம் பாத்திகா, 7ஆம் பாத்திகா, 3ஆம் சேலத்தி, 7ஆம் சேலத்தி ஆட்டுக்கடாவை வெட்டி கறியை கொத்து தால்சாவை ஏற்று திஞ்சிருமே. எனது இஸ்லாமிய பெரியவர்களே, சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் இப்படி செய்தார்கள். அவங்க வாழ்க்கையில ஒரே ஒரு சான்றை காட்ட முடியுமா? இந்த மாதிரி 3ஆம் பாத்தியாங்கிற பேர்ல, ஹத்தம் பாத்தியாங்கிற பேர்ல அவங்க செஞ்சாங்களா? நபி குர்ஆன் சொல்கிறது, வமா துகத்திமு லிஅன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ். நீங்க உயிரோட வாழும்போது உங்க ஆத்மாக்களுக்காண்டி என்ன செய்றீங்களோ அது அல்லாஹ்ட்ட கிடைக்கும். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுக்கும் இந்த உலகத்துக்கும் உள்ள தொடர்பு நின்று போய் விடுகிறது. நாம எது செஞ்சாலும் போய் சேர நபிகளான சொன்னதை தவிர, நபிகளான சொன்னாங்களே அதை தவிர நாம என்ன செஞ்சு எத்தனை குர்ஆன் ஓதினாலும் இறந்தவங்களுக்கு போய் சேருமா? அல்லாஹ் சொன்னான், அந்த ஐசலில் இன்சானி இல்லாமா சஹா. ஒரு மனிதனுக்கு அவன் உலகத்தில் வாழும்போது என்ன செய்தானோ அதை தவிர வேறு எதுவும் கிடையாது. நபிகளான சொன்ன அல்லாஹ் சொன்னான், குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத் ரஹீம். ஒவ்வொரு ஆத்மாவும் அது உலகத்தில் வாழும்போது என்ன சம்பாதித்ததோ அதனோடு பிணைக்கப்பட்டிருக்கு. ஒரு பாட்டி தொழாம இருக்கிறார்,
ஏமா பாட்டி தொழாம இருக்கிற? ஒரு வயசான கிழவர் தொழாம இருக்கிறார், சுழப்ப வேண்டியான. நான் மௌத்தான பிறகு என் புள்ள எனக்கு பாத்தியா ஓதிடுவான், நான் எதுக்கு தொழணும்? சமுதாயம் எப்படி நம்பி சீரழிஞ்சிட்டு இருக்கு பாரு. இந்த சமுதாயம் வயோதிக காலத்துல கூட அல்லாஹ்வுடைய பயம் வரமாட்டுக்கு. என் புள்ள பாத்தியா ஓதுனா எனக்கு நன்மை எப்படிப்பா சேரும்? உன் புள்ள ஓத உனக்கு எப்படி சேரும்? நபிகள் சொன்னாங்களா? சஹாபாக்கள் செய்தார்களா? அப்ப இந்த மாதிரி கத்தம் பாத்தியா, அந்த பாத்தியா, இந்த பாத்தியா ஓதுனீங்கள, இது சுன்னாவா? ஒவ்வொரு அம்சத்திலும் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை சஹாபாக்கள் எப்படி பின்பற்றினார்களோ அது போன்று அந்த தூதருடைய வாழ்க்கையை பின்பற்றுவதுதான் சுன்னாவை நாம பின்பற்று. நபிகள் நாயகம் செய்யாத ஒன்றை நீங்கள் நன்மை என்று எப்படி நினைத்தாலும் அது நரகத்தில் கொண்டு போய் தான் சேர்க்கும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், எப்படி சொன்னாங்க? இன்னாஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், செய்திகள் உண்மையான செய்தி அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லக்கூடிய செய்தி. வஅஹ்ஸனல் ஹதீ ஹதீ முஹம்மத், அற்புதமான வழிகாட்டுதல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல். வஷர்ரல் உமூர், இந்த உலகத்தில் உள்ள காரியங்களிலேயே மிக 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 கேடுகட்ட காரியம் முஹ்தஸாத்துஹா, இஸ்லாம் என்ற பெயரிலே புதிதாக உருவாக்கப்பட்டவைகள். வகுல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, புதிதாக உருவாக்கப்பட்டவை அனைத்தும் அனாச்சாரங்கள், பித்அத்துகள். வகுல்ல பித்அத்தின் லலாலா, ஒவ்வொரு பித்அத்தும் அனாச்சாரமும் வழிகேடு. வகுல்ல லலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் சொன்னான். அப்ப இந்த பில்லி, சூனியம், தாயத்து, தகடு, தர்கா, கந்தூரி, மௌலூதி, ஸலாத்து நாரியா, இன்னும் என்னெல்லாம் இருக்குதோ இவை எல்லாமே சுன்னத்துகள் அல்ல. நபிகள் நாயகம் காட்டித்தராத ஒவ்வொன்றுமே பிதஅத்துகள், அனாச்சாரங்கள். இவற்றை செய்தால் நாம் முஸ்லிமாக இருக்க முடியாது. தன்னுடைய வாழ்க்கையில் நபிகள் நாயகம் சொல்லித் தந்த ஒவ்வொன்றையும் பின்பற்றுவதுதான். நபிகள் நாயகம் சொல்லித் தந்த விஷயங்களை நாம் அப்படியே அவர்கள் சொல்லித் தந்த முறைப்படி பின்பற்றுகிறோமே, இதுதான் சுன்னா. நபிகள் நாயகத்தை நேசிப்பது என்ற அளவிற்கு உஹது யுத்தத்திலே ஒரு சஹாபி பெண்மணி உம்மு தீனார், உம்மு அப்து தீனார் என்று நினைக்கிறேன், அந்த பெயர்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். அந்த சஹாபி பெண்மணி, இந்த பெண்மணியுடைய கணவர் உஹது யுத்தத்திலே கொல்லப்படுகின்றார். அந்த பெண்மணியுடைய சகோதரர்கள் யுத்தத்திலே கொல்லப்படுகின்றார்கள். அந்த பெண்மணியுடைய கணவர், அதாவது தகப்பனார் யுத்தத்திலே கொல்லப்படுகின்றார். இந்த தகவல் அந்த பெண்ணுக்கு வருகிறது. உங்களுடைய தகப்பனார் கொல்லப்பட்டு விட்டார், உங்களுடைய கணவர் கொல்லப்பட்டு விட்டார், உங்களுடைய சகோதரர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். அந்த பெண்மணி கேட்டார்கள், அந்த சஹாபி பெண்மணி கேட்டார்கள், அந்த தலைமுறையை போன்று நபிகள் நாயகம் நேசிக்க முடியாது. அவர்கள் நேசித்தார்கள், நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை சுவாசித்தார்கள், ஒவ்வொரு விஷயத்திலும் நேசத்தை காட்டினார்கள். எப்படி நேசிச்சாங்க? நபிகள் நாயகம் எப்படி இருக்கிறார்கள்? சஹாபாக்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் நலமாக இருக்கிறார்கள், பாதுகாப்பாக இருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தை என்னுடைய கண் முன்னால் காட்ட முடியுமா? அந்த பெண்ணை அழைத்துச் செல்கிறார்கள், நபிகள் நாயகத்தை காட்டுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அந்த பெண்மணி சொன்னார்கள், குல்லு முசீபத்தின் பஅதக ஜலலும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் எனக்கு ஏற்பட்ட எந்த ஒரு துன்பமும் அது தூசி போன்றது என்று சொன்னார்கள். அப்படி ஒரு நேசம். நபிகள் நாயகத்திற்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னார், அதற்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு நேசம். தன்னுடைய பெற்றோர்களை விடவும், பிள்ளைகளை விடவும், கணவன்மார்களை விடவும் நேசிக்கக்கூடிய ஒரு நேசம். அல்லாஹ் சொன்னான், சஹாபாக்களுக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தையும் அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் இஹ்வானுக்கும் அஸ்வாஜுக்கும் அஷீரத்துக்கும், உங்களுடைய பெற்றோர்களும், உங்களுடைய பிள்ளைகளும், உங்களுடைய சகோதரர்களும், உங்களுடைய மனைவிமார்களும், உங்களுடைய உற்றார் உறவினர்களும், நீங்கள் சம்பாதித்த செல்வங்களும், நஷ்டமாகி விடுமோ, லாபமாகவே இருக்க வேண்டுமே என்று நீங்கள் பயப்படுகின்றீர்களே,
அப்படிப்பட்ட வியாபாரமும் மசாக்கினும் தருவனகா, நீங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய மாட மாளிகைகளும் அகப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிராரின் ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வை விடவும் அல்லாஹ்வுடைய தூதரை விடவும் அவனுடைய பாதையிலே தியாகம் செய்வதை விடவும் உங்களுக்கு நேசமிக்கதாக இருந்தால் ஃபதரப்பசு ஹத்தா யதி அல்லாஹ் பிஅம்ரிஹி, அல்லாஹ் தன்னுடைய வேதனை என்கின்ற கட்டளையை கொண்டு வருவதை எதிர்பாருங்கள். இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், பாவிகளான சமுதாயத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். ஒரு மூமின் என்று சொன்னால் நபிகள் நாயகத்தை நேசிக்க வேண்டும். அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அதுபோன்று வாழ்ந்து காட்டுவதுதான் உண்மையான நேசம். நபிகள் நாயகத்தை அவர்கள் வாழ்க்கைக்கு மாற்றமாக நாம் வாழ்கின்றோமே, இது நேசமா? சல்லு கமா ரைத்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் சொன்னார்களே, அந்த இறை தூதர் நெஞ்சிலே கைகளை கட்டினார்களா? நான் நெஞ்சில் தான் கைகளை கட்டுவேன். அந்த இறை தூதர் எனக்கு உயிரை விட மேலானவர். சிறு விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரை நபிகள் நாயகத்தை நேசிக்கின்றோமே, இது நேசம். நெஞ்சிலே தக்பீர் கட்டுபவர்கள், தலையிலே தொப்பி போடாதவர்கள், அதுபோன்று விரலாசைத்து தொழுபவர்கள், பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது சொல்கிறோமே, எனதருமை இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, இது நபி வழியை பின்பற்றுவதா? நபிகள் நாயகத்துடைய நடைமுறை எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபிகள் நாயகத்தை நான் பார்த்தேன், அவர்கள் எப்படி தொழுகிறார்கள் என்று நான் உற்று கவனித்தேன். தொழுகையை ஒவ்வொரு அம்சமாக வர்ணிக்கின்றார், ஒவ்வொரு செயலாக வர்ணிக்கின்றார். நபிகள் நாயகத்துக்கு இறுதியாக சொல்கிறார், தன்னுடைய வலது கையை வலது துடையிலே வைத்தார்கள், இடது முன்கையை இடது முட்டுக்காலை பிடித்தார்கள், இரண்டு விரலை மடக்கிறார்கள், ஒரு வளையமிட்டார்கள், தன்னுடைய விரலை உயர்த்தினார்கள், பிரார்த்தனை செய்தவர்களாக தன்னுடைய விரலை அசைத்துக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்று ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகத்துடைய தொழுகையை வர்ணித்து சொல்கின்றார்களே, நாம் அதை பின்பற்றாவிட்டாலும் பின்பற்றக்கூடிய மக்களையாவது நிம்மதியாக விடுகின்றோமா? அடிக்கின்றோமே, உதைக்கின்றோமே, ஊர் நீக்கம் செய்கின்றோமே. இது நபி வழியா? இது நபிகள் நாயகத்தை சுன்னாவை பின்பற்றக்கூடிய முறையா? எதை எடுத்துக்கொள்ளுங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில அவங்க தொப்பி போட்டு தொழுதாங்கன்னு ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா? தொப்பி போட முஸ்லிம்கள் ஆதாரம் அடையாளமாக இருந்தால் நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது தொப்பி போட்டு போ, உன் அடையாளத்தை காட்டிக்கொள். யார் தடுத்தார்? முஸ்லிமுடைய அடையாளம் என்று சொன்னால் நீ தெருவில் நடமாடும் போது தொப்பி போட்டுக்கொள். யார் தடுத்தார்? முஸ்லிமுடைய அடையாளமா? செஞ்சுட்டு போ. தெருல போகும்போது தொப்பியை போடு, கக்கூசுக்கு போகும்போது தொப்பியை போட்டுக்க, பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது தொப்பியை போடு, பஸ்ஸுக்கு போகும்போது தொப்பியை போடு. தொழும் போது தொப்பி மார்க்க சட்டம் என்று யார் சொன்னது? சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி சிந்தனை? இந்த தௌஹீத் பிரச்சாரம் வந்த பிறகு இந்த தொப்பிக்கு எதிராக நம்முடைய ஆளும் பெருமக்கள் எவ்வளவு பிரச்சாரம் பண்றாங்களே. 50 வருஷத்துக்கு முன்னாடி தொழுகை ஷாஃபின் புக்கு போட்டாங்களா இல்லையா? தொழுகை ஹனஃபின் புக்கு போட்டாங்களா இல்லையா? அந்த புக்கை எடுத்து போட்டுங்க. தொழுகையின் ஃபர்துல் 50 போட்டிருக்கும், தொழுகையின் சுன்னத்தில் ஒரு 40 போட்டிருக்கும், தொழுகையின் முஸ்தகப்பும் 80 போட்டிருக்கும். அப்படிதான் பட்டியல் போட்ட ஆட்கள் எந்த இடத்திலாவது தொழுகையின் ஃபர்துல தொப்பின்னு சொன்னாங்களா? தொழுகையின் சுன்னத்துல தொப்பின்னு சொன்னாங்களா? இன்னைக்கு மைக்க பிடிச்சுக்கிட்டு 1 மணி நேரத்துக்கு முக்கி தொப்பிக்காண்டி பேசக்கூடிய இந்த ஆலிம் பெருமக்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி தொழுகை அணைப்புல ஏன்பா தொப்பி இல்ல? 50 வருஷம் முன்னாடி உள்ள தொழுகை ஷாஃபில அந்த படம் இருக்க, அந்த படம் தொப்பி ஓட்ட படமா இருக்கும். படமா ஹதீஸ்? அந்த தொழுகையின் சுன்னத்து முஸ்தகப்பு இப்படிலாம் போட்டாங்களே, அதுல தொப்பி இருக்குதா? இன்னைக்கு விட்டு சேர்த்திருக்கலாம், இன்னைக்கு எப்படி தெரியல. அப்ப 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த தொழுகை அணைப்புல தொப்பியை காணும். இன்னைக்கு தர்கா வழிபாடு கூடாது சொன்ன இந்த தௌஹீத் மக்கள் தொப்பி போடாம இருந்தா குத்தம், விரல செஞ்சா குத்தம், தொப்பி போடாத பிரச்சனை. எப்படி அவுலியாக்கு சக்தி இல்லைன்னு சொன்ன அதான் பிரச்சனை. அப்ப இன்னைக்கு தொப்பிய பெரிய பஞ்சாயத்து ஆக்குறோமே, வீண் நபி வழியா? நபிகள் நாயகம் தொப்பி போட்டு தொழுகைக்கு சட்டம் சொன்னாங்களா?
அவங்க காட்டிய வழிமுறை தொப்பி கிடையாது. சின்ன விஷயங்கள் அல்ல, பெண்ணும் பெரிய விஷயங்கள், சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய வட்டியை நபிகளாக காட்டி தந்தார்களா? வரதட்சணையை காட்டி தந்தார்களா? ஹனபி உயர்ந்தவன், ஷாஃபி தாழ்ந்தவன், ஷாஃபி உயர்ந்தவன், ஹனபி தாழ்ந்தவன் என்றெல்லாம் ஜாதி பாகுபாடு மாதிரி ஜாதி எல்லாம் சொல்லலாம். ஜாதி இல்லை என்றால் திருமண ஒப்பந்தம் பண்றோமா? ஷாஃபிக்கும் ஹனபிக்கும் பண்ணலையே. அந்த அளவுக்கு ஜாதி வெறி கிடையாது. திருமண ஒப்பந்தம் பண்ணாம இருக்கிறோமா இல்லையா? சில குடும்பங்களை தனியா பிரிச்சு வச்சிருக்கிறோமே. இன்னைக்கு வரும்போது மண்டபத்தில் கல்யாணம், சகோதரர் சொல்றாரு, இந்த கல்யாணம் உங்களுக்கு ஜாதி, தொப்பி போல தாடியெல்லாம் இருக்கு. என்ன ஜாதிங்க? இதுக்கு யாருமே போக மாட்டாங்க. இது என்னப்பா இஸ்லாத்துல என்ன ஜாதி? இப்படி இஸ்லாத்தை கூறு போட்டு வச்சிருக்கிறோமே. இது நபி வழியா? இப்படி முஸ்லிம்களுக்கு மத்தியில பிரிவினை காட்டுவது நபி வழியா? எனது இஸ்லாமிய பெரியவர்களே, தாய்மார்களே, சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை எப்படியெல்லாம் சித்தரிக்கின்றார்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் எப்படிப்பட்ட வாழ்க்கை காட்டி தந்தார்கள். அல் முஸ்லிமு மன் சலிமன் நாஸ் மின் லிசானிஹி வ யதிஹி. தன்னுடைய நாவினாலும் கருத்தினாலும் பிற மக்களுக்கு தொல்லை தராதவன் தான் முஸ்லிம். இஸ்லாமிய மார்க்கம் சாந்தி மார்க்கம், அன்பை போதிக்கக்கூடிய மார்க்கம், பாசத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம். ஒரு முஸ்லிமா, ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் இவன் இன்னொரு மனிதனுக்கு தன்னுடைய கையால் துன்பம் தர மாட்டான், அடுத்தவனை கொலை பண்ண மாட்டான், அடுத்தவங்களோட கொள்ளடிக்க மாட்டான், அடுத்தவன் வட்டி வாங்கி சாப்பிட மாட்டான். இவனால் எந்த ஒரு பாதிப்பும் பிற மக்களுக்கு இருக்காது. அப்படிப்பட்டவன் தான் முஸ்லிம் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இவன் நாவினால் பிற மக்களுக்கு பாதிப்பு இருக்காது. திட்ட மாட்டான், பொய் பேச மாட்டான், புறம் பேச மாட்டான், அவதூறு பேச மாட்டான். நாவினால் பாதிப்பு ஏற்படுத்தாதவன் முஸ்லிம் என்று சொன்னார்கள். இரக்கம் காட்ட சொன்னார்கள் நபிகள் நாயகம். எப்படிப்பட்ட வழிமுறை, எப்படிப்பட்ட சொன்னா, இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. மக்களே, பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள். நபிகள் எப்படி சொல்லல? பூமியில உள்ள முஸ்லிமுக்கு காட்டு, பூமியில உள்ள இந்துக்களுக்கு காட்டு, பூமியில உள்ள கிறிஸ்தவனுக்கு காட்டு சொல்லவில்லை. ஒரு முஸ்லிமா பூமியில உள்ள எல்லோருக்கும் நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். ஒரு இந்து பாதிக்கப்பட்டாலும் இரக்கம் காட்டு. மதவெறி என்பது வேறு, ஒரு மத பற்று என்பது வேறு. மதவெறி என்ன அர்த்தம்? நம்ம முஸ்லிம் அல்லாதவர்கள் என்ன செஞ்சாலும் அதை நாம அவர்களுக்கு மதத்தை புண்படுத்தி பேசுறோம் பாருங்க, இது மத வெறி. மத பற்று என்ன அர்த்தம்? ஓ நம்பிக்கை, அது என்னுடைய பார்வை தவறாக இருக்கலாம். தீபாவளி கொண்டாடுறாங்க முஸ்லிம் அல்லாத மக்கள், அவங்க நம்பிக்கை கொண்டாடிட்டு போறாங்க. அதை விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உத்தமபாளையம் இஸ்லாமிய ஜமாத்தார்கள் தீபாவளியை வாழ்த்து நீங்க வால் போஸ்ட் ஒட்டுறீங்களே, இது உங்க நம்பிக்கையா? பிற மதத்தை அவங்க வழிபாடு, அவர்களுக்கு நாம் இடையூறு செய்யக்கூடாது, அவங்க நம்பிக்கை அவங்க செய்யறாங்க. இது இப்படி நாம் அவங்க வழிபாட்டை அவங்களோட விடுவது, இது மதவெறி கிடையாது. நம்ம மதத்தை நேசிக்கணுமா இல்லையா? உங்களுடைய பார்வையில தீபாவளி எடுத்து பாருங்க. இஸ்லாமிய நம்பிக்கைப்படி பகுத்தறிவு பிரகாரம் இந்த தீபாவளி என்பது இது சரியா? எத்தனை கோடி லட்சங்கள் வீண் விரயமாகிறது, காற்று மண்டலம் மாசுபடுகிறது, எத்தனை பேருக்கு அதை சுவாசி அரசாங்கமே சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? வெளியில்லாத தீபாவளி, சப்தமில்லாத தீபாவளி, பசுமையான தீபாவளி, சுற்றுப்புறம் சீர்கேடாத தீபாவளி என்றெல்லாம் அரசாங்கமே சொல்லும் போது, அது நம்முடைய இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம், நம்முடைய மார்க்கத்தில் கூட நாம பெருநாள் கொண்டாடுறோம், நோன்பு பெருநாள். அது எப்படி நோன்பு பெருநாளா? ஏழைகளுக்கு தர்மம் செய்யுங்கள், ஏழைகளுக்கு ஃபித்ராவை நிறைவேற்றுங்கள். பெருநாள் சொல்ல போனா அங்கேயும் தர்மம் செய்யுங்க, அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்யுங்க, நிம்மதியான வாழ்க்கையை கேளுங்க. பிற மக்களுக்கு தொல்லை தராத ஒரு பெருநாள். ஹஜ்ஜு பெருநாளா? குர்பானி கொடுத்து அந்த இறைச்சிய ஏழைகளுக்கு கொடுங்க, குர்பானி தோல் அதை விட்டும் அந்த காசு ஏழைகளுக்கு செல்ல வேண்டும் என்று பிற மக்களுடைய நன்மைக்காகத்தான் இஸ்லாம் பெருநாளை காட்டுது. இது அனாச்சாரம், அக்கிரமத்துக்குள்ள ஒரு பெருநாள் கிடையாது. அப்ப இந்த தீபாவளி என்பது இஸ்லாமிய நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டுதல் பிரகாரம் ஒரு முஸ்லிமாக இருப்பவன் இதை ஆதரிக்க முடியாது. இது நம்ம நபிகள் நாயகம் பிற மக்களுக்கு தொல்லை தரக்கூடாது சொன்னார்கள்.
தீபாவளி என்றாலே தொல்லைதான். பட்டாசுகளை வெடிக்க வைக்கிறது, எத்தனை குடிசைகள் தீக்கிரையாக்குது. அப்ப நபிகள் நாயகத்தை நாங்க உயிருக்கு மேல நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய உத்தம வாழைய உத்தமர்களே, இஸ்லாமிய ஜமாத்தார்களே, தீபாவளிக்கு வாழ்த்துக்கள் என்று வாழ்போஸ்ட் எடுத்து ஒட்டுகிறீர்களே, இந்த ஊர்ல உள்ள ஆளும் பெருமக்கள் இந்த மக்களுக்கு நீங்கள் அதை பற்றி கண்டிக்கவில்லையே. என் நபிகள் நாயகத்தை சொன்னாக பின்பற்றதா? என் நபிகள் நாயகத்தை நேசிப்பதா? தன்னுடைய கருத்தால் கூட பிற மக்களுக்கு தொல்லை தரக்கூடாது என்று போதித்தார்கள் நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு பெண்மணி என்ன செய்கிறாள்? பூனைக்கு தண்ணி கொடுக்காம பூனையை கட்டி வைத்து பசியால் அந்த பூனையை கொலை செய்கிறாள். நபிகள் நாயகர் சொன்னார்கள், ஒரு பூனையை கொன்றதற்காக அந்த பெண்ணுக்கு நரகம் என்று சொன்ன மார்க்கம், எந்த உயிருக்கும் தீங்கிழைக்க கூடாது என்று சொன்ன அற்புதமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அளவுன்றுவைகளிலே மோசடி செய்யக்கூடாது. வயதுடன் முத்தஃபிஃபீன், அளவுன்றுவைகளிலே மோசடி செய்பவர்கள் கேடுதான், நாசம்தான் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். மன் கஷனா ஃபலைஸ மின்னா, எவன் ஏமாற்றுகிறானோ அவன் நம்மை சார்ந்தவன் கிடையாது, அவன் முஸ்லிம் கிடையாது என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தான் அல்லாஹு அர்-ராஷிய வல் முர்தஷிய, லஞ்சம் வாங்குபவனையும் லஞ்சம் கொடுப்பவனையும் நபிகள் நாயகம் சபித்தார்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் நம்முடைய மார்க்கம். இப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, இப்படிப்பட்ட மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்களான முஸ்லிம்களை, இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தையே தீவிரவாதியாக சித்தரித்து முஸ்லிம்களே இந்த தேசத்திற்கு துரோகிகள் என்று பட்டம் சூட்டி கூத்தாடிகள், சினிமா கூத்தாடிகள் இன்றைக்கு படம் எடுக்கின்றார்களே. நாம் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை நாம் முறையாக வாழ்ந்து காட்டினால், நபிகள் நாயகத்துடைய வழிமுறையை நாம் முறையாக பின்பற்றினால், இந்த காசுக்கு கண்ணீர் வடிக்கக்கூடிய இந்த விபச்சார கூட்டம், இந்த கூத்தாடி கூட்டம் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து படம் எடுப்பார்களா? அவன் சொல்றான், முஸ்லிம்கள் எல்லாம் ஸ்லீப்பர்ஸ், நம்ம எல்லாம் யாராம்? தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய செல்களாம். நம்முடைய ரத்தத்தோடு தீவிரவாதம் ஊர் கொண்டிருக்கிறதாம். யார் தீவிரவாதிகள்? இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தியாகம் செய்த முஸ்லிம்கள் தீவிரவாதிகளா? கோடி கோடியாக மக்கள் பணத்தை சுருட்டிக் கொண்டு, மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து, அதற்கு இன்கம் டாக்ஸ் கட்டாமல் நாட்டை ஏமாற்றுகின்றார்களே இந்த சினிமா கூத்தாடிகள். இந்த விஜய் என்கின்ற கூத்தாடி துப்பாக்கிகள் படம் எடுத்தாங்க. முஸ்லிம்கள்லாம் யாரா? நீங்கள்லாம் யாரா? நாம் ஒவ்வொருவரும் இந்த நாட்டை துண்டாடக்கூடியவர்களாம். நாமெல்லாம் தீவிரவாதிகளாம். 2 நாளைக்கு முன்னாடி புதிய தலைமுறை டிவியில ஒரு நேர்பட பேசு நிகழ்ச்சி, அதுல பிஜேபியுடைய தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றார், இந்த சினிமா படத்தை அப்படி சொல்ல, இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் எல்லோரும் ஸ்லீப்பர் செல்ஸ், தீவிரவாதிகள். அந்த சினிமா கூத்தாடி அயோக்கியர்கள் சொல்றாங்க, சினிமாவனால மக்களுக்கு தாக்கம் இல்லை, அது நாய்களா. ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்றாரு முஸ்லிம்கள் அப்படிப்பட்டவங்க தான். யார்ப்பா? இந்த சஞ்சவுதா எக்ஸ்பிரஸ்ல குண்டு வைத்தவன் யார்? முஸ்லிம்கள் குண்டு வைத்தார்களா? அது போன்று மக்கா மஸ்ஜித் அதுல குண்டு வச்சது யார்? பிராக்யா சிங் யார்? அவர் ஒரு RSS இயக்கத்தை சார்ந்தவர் இல்லையா? இந்தியாவில் எந்த குண்டு வெடிப்பு நடந்தாலும் இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது பழி போடப்படுகிறது. இந்த பழியை துடைத்தெடுக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கு. இந்த துப்பாக்கி படம் வருது, இப்படி சித்தரிக்கிறாங்க. நம்ம இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாம் அந்த படத்தை போய் நிம்மதியா பார்த்துட்டு அவன் நீக்கிடுவாங்க. எங்க நீக்கிறான்? அவன் எங்கே நீக்கிறான்? சினிமாவில் சுட்டு கொண்டாங்க. இங்க ஒரு முஸ்லிமுக்கு முன்னாடி வந்து நிற்க முடியுமா? அந்த கூத்தாடியை கேட்கிறோம். இப்படி இந்த அளவுக்கு இஸ்லாமிய சமுதாயம் தவறாக சித்தரிக்கப்படுகிறது. ஒரு அயோக்கியன் நபிகள் நாயகத்தை சித்தரித்து இந்த உலகத்திலே எந்த மனிதரை போன்று ஒரு மனிதர் வாழ முடியாதோ, எந்த மக்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றுகிறார்களோ, அந்த மாமனிதரை தீவிரவாதியாக சித்தரித்து ஒருவன் படம் எடுக்கின்றான்.
இன்னொரு கூத்தாடியுடைய படம் இன்னும் கொஞ்ச நாள் வர இருக்குது. விஸ்வரூபம். முஸ்லிம்களுடைய விஸ்வரூபத்தை பார்ப்பார்கள். முஸ்லிம்களை இந்த நாட்டுடைய துரோகிகளாக சித்தரித்தால், இந்த நாட்டுக்காக தியாகம் செய்த இந்த தியாகிகளை, முஸ்லிம்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை, இன்றைக்கு உரிமைக்காண்டி எழுச்சி பெற்று வரக்கூடிய ஒரு சமுதாயத்தை தீவிரவாதிகளாக சித்தரித்தால், இந்த சமுதாயத்துடைய விஸ்வரூபத்தை அந்த கூத்தாடி பார்ப்பான். தொப்புள்ள பம்பரம் விட்டவர்கள் எப்படிப்பட்ட கூத்தாடிகள்! இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிரபல்யமா இருந்தா அவன் முதலமைச்சர் ஆக முடியும். எம்ஜிஆர் இவர் என்ன பிரபல்யம்? சினிமாவில் நடிச்சார். இவர் சுய வாழ்க்கை யார் பார்க்க முடிஞ்சது? ஜெயலலிதா. சினிமாவில் கூத்தாடியவர், டான்ஸ் ஆடியவர். இன்னைக்கு ஒரு ஆள் யாரு? விஜயகாந்த். இவர் எப்படிப்பட்டாரு? இவருடைய நற்பணிகளை பார்த்து மக்கள் எல்லாம் மயங்கி இவர் கட்சியில போய் சேர்ந்தாங்களா? இந்த கூத்தாடி சினிமா தான். இந்த சினிமா தமிழ்நாட்டு மக்களுடைய அறிவை எல்லாம் மழுங்கடித்து விட்டது. இந்த சினிமா இருக்கு பாருங்க, தமிழ்நாட்டு மக்கள், ஆந்திர மக்கள் உலகத்தில் எந்த நாட்டிலையும் இந்த முட்டாளாக்கிய மக்களை போன்று கிடையாது. சினிமாக்கு அப்படி மக்களை சினிமாக்கு அரசாங்கம் வரிச்சலுகை, இந்த அரசாங்கம் டாஸ்மாக் அதை திறந்து வைக்கிறான். உங்களை எல்லாம் குடிகாரன் ஆக்கினாத்தான், உங்களை எல்லாம் இந்த சினிமா பார்த்து அந்த சினிமாவில் வர்றவன் தான் இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடியவன் என்று காட்டினால்தான் இந்த சமுதாயம் சிந்திக்கக்கூடிய சமுதாயமாக ஆகாது. இது வாங்குற காசையெல்லாம் சினிமாவில் குலைக்கும், இவன் வாங்குற காசையெல்லாம் குடித்து அழிப்பான். இஸ்லாம் சொல்கிறது போதை குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை பொருள் எல்லாமே ஹராம். இஸ்லாம் சிந்திக்க சொல்லக்கூடிய மார்க்கம். இதுல ஜோசியத்துக்கு ஒரு முஸ்லீம் மயங்க மாட்டான், பில்லி சுனியத்துக்கு ஒரு முஸ்லீம் மயங்க மாட்டான். இந்த சினிமா கூத்தாடி, இந்த கூத்தடிக்கக்கூடிய இந்த விபச்சாரத்திற்கு ஒரு முஸ்லீம் மயங்க மாட்டான். இஸ்லாமிய கொள்கை இந்த நாட்டிலே வந்துவிட்டால் மக்கள் எல்லாம் சிந்திக்க ஆரம்பித்து விடுவார்கள். நாம் மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்ய முடியாது. முஸ்லிம்களை எப்படி ஒடுக்க வேண்டும்? நபிகள் நாயகரை தீவிரவாதியாக காட்டுவோம், முஸ்லிம்களை நாம் தீவிரவாதியாக காட்டுவோம். இந்த சமுதாயத்தை அடக்கிவிட்டால், இஸ்லாமிய சித்தாந்தத்தை நாம் ஒடுக்கிவிட்டால் மக்கள் சிந்திக்க மாட்டான். நீங்க உங்க கொள்கையை போய் பிரச்சாரம் பண்ணிட்டீங்க, பிற சமுதாய மக்கள் நம்ம இஸ்லாமிய கொள்கைக்கு வர்றாங்களோ இந்த சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆக மது ஹராம், டாஸ்மாக மூடும்பாங்க. போதை ஹராம், டாஸ்மாக மூடு. ஜோசியம் பார்க்காத, ஜோசியம் ஏமாற்று வேலை, பில்லி சூனியம் ஹராம். இன்னைக்கு ஒட்டுமொத்த முஸ்லீம் அல்லாத மக்கள் எதிர மூஞ்சி கிடக்குறாங்க ஜோசியத்துல. பத்திரிகைக்கு வாழ்வு ஜோசியம். ஒரு பத்திரிகை எடுத்துக்கிட்டா தினந்திரமா தராசு, மகரம், எனது எல்லாம் எங்க ஓடுது? ஜோசியத்துக்கு தனி புக்கு. இஸ்லாம் சொன்னது, நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் அத்தா காஹினன் அவ் அர்ராஃபன் ஃபஸத்தகூ பிமா யகூல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவன் ஜோசியக்காரனும் செய்கிறானோ, எவன் குறிகாரனும் செய்கிறானோ, அவன் முகமது நபிக்கு இறக்கப்பட்ட வேதத்தை மறுத்துவிட்டான். நாளை நடப்பதை அறியக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது என்று சொன்ன மார்க்கம் ஜோசியத்திற்கு குழிவெட்டிய மார்க்கம். இந்த மார்க்கம் வந்துவிட்டால் மக்களை வச்சு பிழப்பு நடத்துறாங்களே. நித்யானந்த சாமியாருடைய வாழ்க்கை ஓடுமா? வாழ்க்கை ஓடுமா? சினிமா கூத்தாடியுடைய வாழ்க்கை ஓடுமா? அரசியல்வாதிகள் கோடி கோடியாக ஊழல் செய்தாலும் மக்கள் எல்லாம் பெட்டி பாம்புகளாக. காந்தி அஹிம்சையை ரொம்ப போதிக்கிறாங்க. எதுக்கு இந்த காந்தி அஹிம்சை? இந்த காங்கிரஸ்காரங்க எதுக்கெடுத்தாலும் அஹிம்சா அஹிம்சைங்கிறான். நீ அஹிம்சையை போதி. எதுக்குப்பா அஹிம்சை? நீ செய்யக்கூடிய ஊழலை பார்த்து விட்டு கண் புத்தி இருக்க வேண்டும் என்பதற்காகவா? இதுக்கு நீ அஹிம்சையை போதிக்கிறியா? மக்களை எல்லாம் மங்கூனி ஆக்குகிறார்கள். மங்கூனி என்று சொன்னால் சிந்திக்க தெரியாத மக்களாக, எழுச்சி பெறாத மக்களாக இப்படி ஆக்கி இவங்களை புல்லா இப்படி வச்சிருந்தா தான் 1,76,000 கோடி ஊழல் செஞ்சாலும் அந்த காங்கிரஸ் மந்திரிகள் கோடி கோடி கோடியா ஊழல் பண்றாங்களே. எத்தனை கோடி ஊழல் பண்ணாலும், பிஜேபி சவப்பெட்டி ஊழல் பண்ணாலும், எந்த இளவு ஊழல் பண்ணாலும் மக்களை சிந்திக்காம வச்சிருக்க வரைக்கும் தான் அவங்களுக்கு லாபம். இந்த சமுதாயம் சிந்திக்கக்கூடிய சமுதாயம் ஆகிவிடக் கூடாது. சிந்தனை எங்கே இருக்கிறது? மக்களை எந்த மார்க்கம் சிந்திக்க சொல்கிறது? இந்த மார்க்கம் சிந்திக்க சொல்கிறது. இந்த மார்க்கம் வரக்கூடாது. முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக காட்டு,
நபிகள் நாயகத்தை பற்றி முஸ்லிம தாடி வச்சுட்டானா அவன் கொலகாரன் காட்டு, வெற்றி பெற்று விட்டார்கள். இன்றைக்கு பல இந்து சகோதரர்கள் முஸ்லிமை பார்த்து தீவிரவாதியா நினைக்கிறாங்க. ஒரு தாடி வச்சுட்டு போயிட்டா நம்மளை பார்க்கிற பார்வருக்கு அல்லாஹ் காப்பாத்தும், என்னமோ ஒரு கொலகாரனை பார்க்கிற மாதிரி வெற்றி பெற்று விட்டார்கள். எனது இஸ்லாமிய சமுதாயமே, நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை கொண்டு செல்லுங்கள். அமைதிக்கு சான்றாக, ஒழுக்கத்துக்கு சான்றாக, நேர்மைக்கு சான்றாக வாழ்ந்து காட்டினார்களே அந்த நபிகள் நாயகத்துடைய சுன்னாவை பின்பற்றுங்கள். அவருடைய ஒவ்வொரு அசைவையும் நம்மளை முஸ்லிம் அல்ல நண்பர்களுக்கு கொண்டு செல்லுங்கள். இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுங்கள். நபிகள் நாயகம் எது கூடாது என்று சொன்னார்களோ அவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சமுதாயம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற சமுதாயமாக ஆகும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு